அப்போ பழைய ஏற்பாட்டு ஆய்வு இன்றைக்கி 6வது வகுப்பு, 6வது பாடம். 6வது பாடம். நம்ம பைபிளில் பழைய ஏற்பாட்டில் எந்த இடத்துல நிற்கிறோம்? 1 சாமுவேல். ஞாபகம் இருக்கா? நேற்று அன்னாளை பார்த்தோம், எல்கானாவை பற்றி பார்த்தோம், பெனின்னாளை பார்த்தோம் இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த சாமுவேலினுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம், நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறேன், சாமுவேலுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரம் அதிகமாக இருந்ததுக்கு காரணம் அவருக்கு நல்ல அம்மா நல்ல அப்பா அமையலை. அன்னாள் என்னத்துக்காக தனக்கு புள்ள வேணும்னு கேட்டா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நேற்று லைட்டாக சொல்லி கொடுத்தேன். ஆனால் அன்னாள் ஒரு பக்கத்தில் ஆரம்பத்தில் பார்க்க போனால் அது ஒரு இளிச்சவாய். ஏன் தெரியுமா? யாருக்கு சரியாக சொல்ல தெரியும்? எல்கானாவுக்கு 2 மனைவிமார், ஒன்று அன்னாள், மற்றது பெனின்னாள். அதில் அன்னாள் மூத்த மனைவியா இளைய மனைவியா? ஓகே, மூத்த மனைவி. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது அவள் இளைய மனைவின்னு. ஏன்னா அவன் மேலே தான் எல்கானாவுக்கு ரொம்ப பிரியம். அந்த பள்ளியிட சீலோவுக்கு போகும்போது என்ன செய்வாங்க? அவளுக்கு 2 மடங்கு கொடுப்பார் மாப்பிள்ளை. ஆனால் அவளுக்கு புள்ள இல்லைங்கும் போது இவர் என்ன சொல்லுவார்? நான் உனக்கு குழந்த மாதிரி இருக்கிறேன் தானே, அப்புறம் என்னத்துக்கு? அதுவும் ஒரு பிள்ளை இல்லையா, அவன் 10 பிள்ளைக்கு சமனாக அவர். ஆனால் இவன் ஏன் இன்னொரு பொம்பளை எடுத்தான்? இப்போ இளைய மனைவி அண்ணாவாக இருந்திருந்தால் பரவாயில்ல. ஆனால் இளைய மனைவி யார்? பெனின்னாள். ஆகவே அண்ணாள் ஒரு மொக்கு. அவன் சொல்கிறத நம்பிடுது. அது உட்கார்ந்து யோசிக்கலை, இவன் உண்மையிலே என்னை நேசிச்சிருந்தான்னா என்னத்துக்கு இன்னொரு பொம்பளை எடுத்தான்ட்டு. சரி, நமக்கு என்னத்துக்கு மற்றவங்கள்ட போகிறனி இல்லையா? அப்போது ஆனால் ஆண்டவர் சாமுவேலை கடாட்சித்தருளினது, சாமுவேலுக்கு கூடுதலான இரக்கம் கொடுத்தது. சாமுவேல் சின்ன வயசுலேயே கைவிடப்பட்டுட்டார். கொண்டு போயிட்டு ஏலி தாத்தா கிட்ட சீலோவில் விட்டுட்டு வந்துருச்சு அன்னாள். அப்புறம் வருஷம் அந்த ஒரு சின்ன சட்டையை தான் தச்சு கொண்டாந்து கொடுக்கும். அந்த பிரசங்கத்தை யாரோ ஒரு பிரதர் பார்த்ததாக சொல்கிறீங்க இல்லையா? யூடியூப்பில் பார்த்தீங்களா? ஓகே, அப்போ அது யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிறங்க. அதில் நான் ரொம்ப கேவலமாக அன்னாளை பற்றி பேசுவேன். நான் சொல்லுவேன், இந்த சாமுவேலை எந்த மாதிரி இந்த ஒப்னே பெனேகாஸ் கிண்டல் அடிச்சிருப்பானுங்க. ஏன்னா அவனுங்க சும்மாவே நல்லவனுங்க கிடையாது, ஏலியனுடைய மகன்மார். அப்போ ஏலியனுடைய மகன்மார் ஒரு 12-15 வயசாக இருக்கும்போது தான் சாமுவேலை கொண்டாந்து விட்டுருப்பாங்க. அப்போ அவனுங்க எந்த அளவுக்கு சாமுவேலை கொடுமைப்படுத்தியிருப்பாங்க, கிண்டல் படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த பிரசங்கத்தில் நான் சொல்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய கரம் அந்த சாமுவேல் மேலே இருந்துச்சு. அதனால் ஒரு சின்ன வயசுலேயே ஆண்டவர் எப்படி பேசுவார்னு தெரியாத காலத்திலேயே ஆண்டவர் சாமுவேலை பேரை சொல்லி கூப்பிட்டார். சாமுவேல்னு கூப்பிடுறாரு. ஆனால் பையனுக்கு தெரியலை யாரை கூப்பிட்றான்னு. போயிட்டு ஏலி தாத்தா கிட்ட கேட்குறாரு, தாத்தா கூப்பிட்டீங்களான்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை தம்பி. 2வது தடவை கூப்பிடுறாரு, திரும்ப போகிறாரு, 3வது தடவை. இப்படி ஆண்டவர் விடவே இல்லை. சாமுவேலை கூப்பிட்டு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அப்புறம் நம்ம பார்க்குறோம், பைபிளில் சொல்லுது, தான் முதல் பெயர் செபா வரை சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று முழு இஸ்ரவேலர்களும் அறிந்து கொண்டார்கள். அந்த அளவு ஆண்டவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல், ஒரு மேகசின் இல்லாமல் சாமுவேலை ஆண்டவர் உயர்த்திட்டார் இல்லையா? இப்போ சாமுவேல் முழு இஸ்ரவேலையும் பிரபலமாகிட்டார். யார் அவரை பிரபலப்படுத்தினது? கர்த்தர். இப்போ இந்த காலத்தில் சாமுவேல் இருந்திருந்தார்னா என்ன ஆகிருக்கும்? இந்த காலத்தில் சாமுவேல் இருக்கிறார், என்ன ஏதாவது ஒரு டைட்டிலில் மேகசின் ஒன்று போட்டிருப்பார் சாமுவேல். அதில் அந்த நடு பக்கத்தில் ஆண்டவர் அவரை 3 தரம் கூப்பிட்ட போது நடந்த சாட்சி எழுதியிருக்கும். ஏலி தாத்தானுடைய ஃபோட்டோவோட போட்டு அவர் சொல்லுவார், 3 முறை என்கிட்ட கேட்டான் தான். 3வது தடவை கேட்கும்போது தான் நான் சொன்னேன், இனி கூப்பிட்டா இதோ ஆண்டவரே அடியன் இருக்கிறேன்னெல்லாம் சொல்லுவோம். அப்படியெல்லாம் போட்டு பின் பக்கத்தில் பெரிய மேகசினில் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் வரும். அப்புறம் அதெல்லாம் அனுப்புவாங்க. அப்படி தான் பிரபலமாகணும். ஆனால் உண்மையாக
ஆண்டவர் இப்போ இந்த காலத்தில் மாதிரி ஃபேஸ்புக், ஃபோன், மொபைல் ஃபோன் அதெல்லாம் இல்லாத அந்த காலத்திலேயே தான் முதல் பெயர்செபா வரை, அதாவது தான் தான் வடக்கு எல்லை, பெயர்செபா தெற்கு எல்லை. ஒரு ஆளை ஆண்டவர் பிரபலப்படுத்துகிறதா இருந்தால் அதுக்கு மற்றவனுடைய எந்த ஒரு உதவியும் தேவையில்லை. ஆகவே இந்த இந்த மெகசின் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களை கட்டி எழுப்புறதுக்கு இருக்கணும். மெகசினுக்கு விரோதமான ஆள் இல்லைனா, அப்படியா இருந்தால் மெகசினுக்கு வாழ்த்து எழுத மாட்டேன். இப்போ 25வது ஆண்டு விழா மெகசின் அடிக்கிறீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துதலும் வருது. அப்போ மெகசினுக்கு எதிராக நான் இருந்திருந்தா அதுக்கெல்லாம் நான் சரி சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நிறைய மெகசின்கள் என்ன நடக்குது, சஞ்சிகைகளில் சொல்லுவாங்க MPHOTன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? MPHOT, மங்கி ப்ரைசஸ் ஹிஸ் ஓன் டெய்ல், குரங்கு தன்னுடைய வாழையே புகழுமா. அது மாதிரி எல்லாம் சுய புகழ்ச்சியும் சுய புராணமும். ஆனால் கிறிஸ்தவனுக்கு நல்லா தெரியும் எப்படி சுய புராணம் ஓதுறதுன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் பெருமைக்காக சொல்லலை அப்படின்ட்டு பெருமைக்காகவே சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் உனக்கு கொல்ல வரலன்னு கத்தி எடுத்து குத்துற மாதிரி. அப்போ அப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சாமுவேலை பயங்கரமாக உயர்த்தினார். அடுத்தது நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், முந்தியும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி சாமுவேலை பற்றி லைட்டாக பார்க்குறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையில் ஒரு முழு தேசத்தையும் மனம் திரும்ப வைக்கிறதுக்கு சாமுவேல் பயன்படுத்தின உத்தி என்னன்னா, வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது. தான் முதல் பெயர்சபா வரை எழுப்புதல் கூட்டம் நடத்திக்கிட்டு தெரியலை. அவர் அபிஷேக ஆராதனை நடத்திக்கிட்டு தெரியலை. சுகமளிக்கும் ஆராதனை நடத்திக்கிட்டு தெரியலை. இப்போ அபிஷேக ஆராதனை, எழுப்புதல் ஆராதனை, மற்றது என்னது சுகமளிக்கும் ஆராதனை, இதுக்கெல்லாம் நான் எதிரி கிடையாது. ஏன்னா அபிஷேகம், சுகம், எழுப்புதல்லாம் நமக்கு தேவை. அந்த தலைப்பில் ஆராதனை வச்சு அதெல்லாம் நடக்குதா இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதுகளை நம்பக்கூடாது. நம்பக்கூடாது இல்லை, சார்ந்து இருக்கக்கூடாது. அபிஷேகம் உண்மை, எழுப்புதல் உண்மை, சுகமளிக்கிறதெல்லாம் உண்மை. ஆனால் அதுகளை சார்ந்து ஒரு சபை வளரக்கூடாது. மனம் திரும்புதல் இதுகளை சார்ந்து வரக்கூடாது. மனம் திரும்புதல் எப்படி வரணும்? வசனம் மூலமாக வரணும். வசனத்துக்கு உள்ள எழுப்புதல், அபிஷேகம், சுகம் எல்லாமே இருக்குது. பெரிய சுகமளிக்கும் கூட்டத்தில் போயிட்டு அந்தான்னு சாக கடந்த நம்ம சுகம் அடையணும்னு வைங்களேன், இருந்தாலும் ஒரு நாள் சாகத்தானே போகிறோம். ஆமாவா இல்லையா? லாசர்வம் மரணத்துலேருந்தே ஆண்டவர் உயிரோட எழுப்பினார், திருப்பி செத்தான்ல. ஆகவே அற்புதங்களையும் இந்த சுகங்களையும் சார்ந்து ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, ஒரு சபை இருக்கக்கூடாது. வசனம் தான். இது சாமுவேலுக்கு தெரிஞ்சிருந்தது. ஆகவே ஒரு காலமும் இல்லாத ஒரு வேலையை அவர் செய்தார். என்ன செய்தார்? 3 நியாயபரமான கல்லூரிகளை உண்டாக்கினார். அந்த 3 கல்லூரிகள் அவர் எப்படி செய்வார்னா, 12 பிரிவுகள் தானே நாட்டில், 4 பிரிவுகள் கொண்ட மேல் பகுதிக்கு போயிட்டு 3 மாதம் தங்கியிருப்பார். கில்காலுங்கிற இடத்துல கில்காலில் போயிட்டு 3 மாதம் அவர் தங்கியிருந்து என்ன செய்வார்? அந்த 4 அந்த பிரிவுகள்லையும் இருக்கிற லேவிய பட்டணங்களில் இருக்கிற வாலிபர்களை கொண்டாந்து தங்க வச்சிருவார். இந்த பாயிண்ட்டை நல்லா கேட்டுக்கிறங்க நீங்கள். இஸ்ரவேல் தேசம் தான் முதல் பெயர்செபா வரை எத்தனை பிரிவுகளை கொண்டது? 12. ஞாபகம் இருக்கா? 11 கோத்திரங்களுக்கும் காலேபனுடைய குழுவுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆசாரியர்கள் அல்லது லேவியர்கள் எங்கே வாழ்கிறாங்க? இந்த எல்லா 12 பிரிவுகள்லையும் வாழ்கிறாங்க. எங்கே வாழ்கிறாங்க? அந்த ஒவ்வொரு பிரிவுகள்லையும் 4 மூலையில், வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. எப்படி வாழ்கிறாங்க? லேவிய பட்டணங்களில். இதன் அடிப்படையில் தான் பிராமணர்கள் அக்ரஹாரத்தை உண்டாக்குனது. பிராமணர்கள் அக்ரஹாரம்னு சொல்லி பிராமணர்கள் மட்டுமே வாழ்கிற இடம் வச்சுருக்காங்கல்ல, அது இந்த பைபிளில் லேவிய பட்டணங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. புரியுதா? அப்போ ஒரு பிரிவை நீங்கள் எடுத்தீங்கன்னா, தான் எடுத்தீங்கன்னா, தான்ங்கிற இடத்துல மட்டும் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கில் 4 பட்டணங்கள், லேவிய பட்டணங்கள் இருக்கும். நப்தலியில் 4 இருக்கும், ரூபனில் 4 இருக்கும், சிமியோனில் 4 இருக்கும். 11 கோத்திரங்கள்லையும் 11 பிரிவுகள்லையும்
4 இருக்கும். அப்புறம் அந்த கிரியாத் அர்பாங்கிற பிரதேசத்தில், அந்த காலேபினுடைய பிரதேசத்தில் 4 இருக்கும். இப்போ சாமுவேல் என்ன செய்தார், 3 மாதம் வடக்கு இஸ்ரவேலுக்கு போகிறார். போய் ஒரு இடத்த அவர் எப்படி அதை அமைச்சார்னு நமக்கு தெரியலை. ஒரு வேளை கட்டடங்களை இவங்களை வச்சே தற்காலிகமாக கட்டடங்களை வச்சு செய்தாரோ தெரியலை. நயோத் சொல்லுங்கள், நயோத் தமிழில் நாயோதுன்னு வரும், நாயோதுன்னு ஞாபகம் இருக்கா? தாவீதை சவுல் விரட்டிக்கிட்டு வரும்போது அவன் நாயோதிலே இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு, அது இடம் பேர் இல்லை. நயோத் அப்படின்னா படிக்கிற மாணவர்கள் தங்குற ஹாஸ்டல். பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு ஹாஸ்டல், இந்தியா அப்படி தானே சொல்லுவீங்க, ஹாஸ்டல், ஸ்கூல் ஹாஸ்டல்னு தானே சொல்லுவீங்க. அப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவங்களுக்கு கோஸ்டல். சரியே, அந்த கோஸ்டல் செய்தவன், அந்த கோஸ்டலுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸை வச்சவன். சரியே, பாஸ்டர் சாமுவேல். அப்போ கோஸ்டல் யாழ்ப்பாணத்தாக்களுக்கு, ஹாஸ்டல் இந்தியாக்காரங்களுக்கு, ஹாஸ்டல் நம்ம மாதிரி ஆக்களுக்கு. ஆனால் எபிரேயர்களுக்கு அது என்னது, நாயோத். ஓகே, அப்போது நாயோதில் இவர் என்ன செய்தார்னா, அப்போ அந்த மேல் பக்கம் இருக்கிற 4 பிரிவுகள், 4 பிரிவுகளில் 16 லேவிய பட்டணங்கள் இருக்கும். ஓகே, 4 தர 4 16. அந்த 16 லேவிய பட்டணங்களில் இருக்கிற வாலிப லேவியர்களை கொண்டு வந்து 3 மாதம் தங்க வச்சு எக்ஸ்டென்சிவ் அல்லது இன்டென்சிவ் ட்ரைனிங், அதிரடி ஆழமான வேத பாடங்கள் எப்படி நடத்தினார் தெரியுமா? இப்போ பைபிளில் இதெல்லாம் இல்லை, ஆனால் நமக்கு டல்முட்டில் இதெல்லாம் இருக்குது. அந்த டல்முட்டில் என்ன செய்வார்னா, காலையில் 7 மணி நேரத்தில் இருந்து இந்த லேவிய வாலிபர்கள் என்ன செய்யணும், அவங்க தான் தண்ணி கொண்டாடணும், சமைக்கணும், கூட்டி பெருக்கி எல்லாம் பண்ணி உட்காந்துடணும். சாமுவேல் நியாயப்பிரமாணத்தை பகல் வரைக்கும் படித்து கொடுப்பாரு. பகல் சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் அவங்க ஓய்வு எடுக்கணும், அதுக்கு பிறகு திருப்பி நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பார். அப்புறம் அந்திக்கு போயிட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு திரும்ப வந்து கொஞ்சம் நேரம் படிக்கணும், அப்புறம் சாப்பிடணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் படுக்கணும். 3 மாதம் இந்த வாலிப லேவியர்களை கொண்டாந்து நாயோத்துங்கிற இடத்துல வச்சு சாமுவேல் நியாயப்பிரமாணத்தை பயங்கரமாக சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்த பிறகு என்ன செய்வார், நான் அடுத்த இன்னும் 9 மாதத்தில் வருவேன். எவ்வளோ காலத்தில் வருவேன்? 9 மாதத்தில். நீங்கள் 3 மாதம் படித்ததை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி ஆழமாக ஜனங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இங்கே வந்து தங்கி படிக்கிறீங்க, ஜனங்க வந்து அன்றாட வேலை வெட்டியெல்லாம் செஞ்சுக்கிட்டு முடிஞ்ச நேரங்களை தான் படிப்பாங்க. ஆகவே நான் உங்களுக்கு 3 மாதம் கற்றுக் கொடுத்ததை நீங்கள் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 9 மாதம் இருக்குது. புரியுதா? ஆனால் 9 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, உங்கள் ஏரியா, அவங்க ஏரியா தெரியும் தானே, உங்கள் ஏரியாவில் உள்ள ஜனங்களுக்கு நான் 3 மாதம் கற்றுக் கொடுத்ததை நீங்கள் கற்றுக் கொடுத்து முடிக்கணும். 9 மாதத்துக்கு பிறகு நான் வருவேன், இன்னொரு 3 மாதம் இன்னொரு வேறு விஷயம் நான் சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் கில்காலில் நடந்தது. அப்புறம் நடுப்பகுதி பெத்தேலில் நடக்குது. அடுத்த 3 மாதம் அவர் அங்கே போயிடுவார். அப்புறம் அடுத்த 3 மாதம் இந்த சீலோ பக்கத்து ஏரியாவில் வந்து மிஸ்பா பக்கம், அதான் மிஸ்பாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் சீலோவில். ஏன்னா மிஸ்பாவில் தான் எழுப்புதல் வந்தது 20 வருஷத்துக்கு பிறகு. உங்களுக்கு விளங்குதா? மேலே 3 மாதம், நடுப்பகுதியில் 3 மாதம். அப்போ நடுப்பகுதியில் இருக்கிற 4 பிரிவுகளில் இருக்கிற 16 லேவிய பட்டணங்கள்லேருந்து வாலிபர்கள், அப்புறம் கீழ்ப்பக்கம் இருக்கிற கடைசி 3 பிரிவுகளில் இருக்கிற 16 லேவிய பட்டணங்களில் இருக்கிற வாலிபர்கள். அப்போது கடைசி 3 மாதம், 3 மாதம் மேலே, 3 மாதம் நடுவில், 3 மாதம் கீழேனா இன்னும் 3 மாதம் அவருக்கு இருக்குல்ல, அந்த 3 மாதம் ராமாவுக்கு போய் வீட்டில் இருந்தார். அவருக்கு ஒரு ரெஸ்ட் வேணும்ல, வீட்டில் போய் இருந்தார். புரியுதோ? அப்படி எவ்வளோ காலம் செய்தார்?
20 வருஷங்கள் செய்தார். 20 வருஷங்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த 20 வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எந்த அளவுக்கு முழு இஸ்ரவேலருக்கும் வார்த்தை போச்சுன்ட்டு. எப்படி போயிருக்கும்? சாமுவேல் மற்றவண்ட படிப்பினைகளை நம்பலை, ஆசாரியர்களுடைய படிப்பினைகளை நம்பலை. ஏன்? அவருக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு. பேட்டியவே தூக்கிட்டு, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு யுத்தத்துக்கு போனவனுங்கள்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்கள நம்பி விட முடியாது. நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, நீங்கள் ஆசாரியரோ ரைட், நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, நீங்கள் லேவியரா, அதெல்லாம் முடியாது. ஒருத்தனும் நான் கற்றுக் கொடுக்கறது தவிர வேறு எதையும் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் சட்டம் போட்டு சாமுவேலே கற்றுக் கொடுத்தார். தனி மனுஷனா என்னம்மா? இவர் ஆண்டவர் இவருக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏன்னா இவர் படிக்கிறதுக்கு ஏலி தாத்தா கற்றுக் கொடுக்குற லெவலில் இருந்தார். இப்போ சாமுவேல் ஏலி தாத்தா கிட்ட தான் இருந்தார். முறைப்படி ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும். அது உண்மையான புள்ளைகளே நாதாரியாக வளருது. நல்ல மனுஷன், புள்ள வளர்க்க தெரியாது. நல்ல மனுஷன் எந்த அளவுக்கு நல்ல மனுஷன்னா, இப்படி கருத்தட்டை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிருச்சு, தண்ட மகன்மாரில் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே விழுந்து சாகிற அளவுக்கு நல்ல மனுஷன். ரொம்ப கர்த்தருக்கு பயந்த மனுஷன். ஆனால் அவருக்கு பிள்ளைகளை வளர்க்க தெரியாது. சொந்த பிள்ளையே வளர்க்க தெரியாத ஆள் தனக்கிட்ட கொண்டாந்து விட்ட சாமுவேலை எப்படி வளர்த்துருப்பார்? எங்கே படுக்க வச்சார் சாமுவேலை? தண்டை வீட்டில் கூட படுக்க வைக்கலையே. அப்போ இவர் எங்கே படித்து கொடுத்துருப்பார்? ஆகவே சாமுவேல், ஆண்டவர் சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும். சாமுவேல் இரவு பகலும் தியானிச்சிருக்கணும். ஏன்னா சாமுவேல் புத்தகத்தையும் நியாயாதிபதி புத்தகத்தையும் ரூத் புத்தகத்தையும் எழுதுனது சாமுவேல். அதில் இருக்கிற எபிரேய மொழியை பார்க்கும்போது சும்மா லேசப்பட்ட ஒரு ஆள் மாதிரி தெரியலை நமக்கு. சாமுவேல் நல்ல ஒரு பண்டிதனாக நமக்கு தெரியுது. புரியுதா? இப்போ சிலர் ஆண்டவர் சிலர் அந்த மாதிரி தெரிவு செய்கிறார். இன்றைக்கும் சில பேரை ஆண்டவர் அந்த மாதிரி தெரிவு செய்கிறார். ஆகவே இன்றைக்கி சில டீச்சர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிள் டீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா, அவங்க பயங்கர வெளிப்பாடுகள், அவங்க எங்கேருந்து அவங்களுக்கு வரும்னு தெரியாது, ஆனால் பயங்கர வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுப்பார். அப்புறம் செக் பண்ணி பார்த்தா பைபிளில் சரியாக இருக்கும். ஆகவே கட்டாயம் பைபிள் ஸ்கூல் போயிட்டு படித்து தான் அந்த அறிவு வரணுன்ட்டு இல்லை. புரியுதா? அதனால் இன்றைக்கும் நான் சொல்லுவேன், இப்போ அது என்னைய மாதிரி ஒரு ஆளுக்கு சொல்லலாம். ஏன்னா நான் பல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். அதனால் நான் சொல்லலாம், டாக்டர் பட்டம் ஒருத்தனை ஒரு பைபிள் டீச்சராக ஆக்காது. பைபிள் ஸ்கூல் நடத்துகிற ஆள்னா, பைபிள் ஸ்கூலுக்கு போகிறனால ஒருத்தன் நல்ல ஊழியக்காரனாக முடியாது. பைபிள் ஸ்கூலுக்கு போகிறனால ஒருத்தன் நல்ல ஒரு டீச்சராக வர முடியாது. பைபிள் ஸ்கூல், டாக்டர் பட்டம், இதெல்லாம் சும்மா அந்த சைடில் இந்த ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு, ஒரு கருவாட்டு துண்டு, ஒரு ஊறுகாய் மாதிரி சும்மா நக்கிக்கிட்டு போகிறதுக்கு நல்லது. ஆனால் உண்மையாக ஒரு மனுஷன் வேதத்தை படிக்கணும் இருந்தால் ஆவியானவருடைய துணை வேணும். ஆண்டவர் தான் சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி பைபிள் ஸ்கூலுக்கு போகாமல் ஒரு பட்டமும் வாங்காமல் பயங்கர அக்யூரேட்டாக அருமையான முறையில் வேதத்தை படித்து கொடுக்குற பல பண்டிதர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இப்போ பைபிள் ஸ்கூல் நமக்கு வேணும். இப்போ பைபிள் ஸ்கூலில் நான் கூடுதலாக என்ன கணக்கில் கொள்றதுன்னா ஒழுக்கம். அவங்களுக்கு ஆவியானவரில் தங்கி இருக்கிறதுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோமே ஒழிய பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கிறதுக்காக ஒருத்தன் பெரிய ஆசிரியனா வேத பண்டிதனா வர வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சில பேருக்கு திமிர் தானே. சில பேர் பைபிள் ஸ்கூல் போயிட்டா அல்லது டாக்டர் பட்டம் எடுத்துட்டா பெரிய திமிர். எங்களுக்கு தெரியும், அது கிரீக் ஹீப்ரு எல்லாம் தெரிஞ்சால் அப்புறம் அவங்கள பிடிக்கவே முடியாது. ஆண்டவரை விட தெரிஞ்ச மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு ஆள் என்னுடைய சிஸ்டமேட்டிக் தியாலஜி ப்ரொஃபஸர் இங்கிலாந்து நான் படிக்கிற காலத்தில், அவர் பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையெல்லாம் கிடையாதுன்னு எங்கள் கிளாஸுக்கு அவர் படித்து கொடுக்குறாரு. அப்போ நானும் கானாலேருந்து வந்த ஒருத்தர் இருந்தோம். நம்ம 2 பேர் தான் வெளிநாட்டுக்காரங்க எங்களோட கிளாஸில். எல்லாம் வெள்ளைக்காரன். நான் ஏஷியன், அவர் ஆஃப்ரிக்கன். பென் முவான்சான்னு சொல்லி. அப்போ பென்னும் நானும் பேசிக்கிட்டோம் இன்டர்வல் டைமில். என்ன பென், பரிசுத்தாவி அந்நிய பாஷையெல்லாம் இல்லைன்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நாங்கள் அப்போ அவர் சொன்னார், தானே
என்ன செய்வோம். அப்புறம் அடுத்த பிரேக் முடிஞ்ச பிறகு கேட்போன்னொன்னே அவர்கிட்ட கேட்டோன்னு என்ன தெரியுமா சொன்னார், கிரீக் பைபிளின் படி, கிரீக்கில் தான் நான் பைபிள் வாசிக்கிறது. அந்த நேரம் எங்களுக்கு கிரீக்கெல்லாம் தெரியாது, எங்களுக்கு கிரீக் மாதிரி அந்த நேரம். அப்போ கிரீக் பைபிளின் படி அந்நிய பாஷையெல்லாம் இல்லை, அதெல்லாம் அப்போஸ்தலர் காலத்தில் மட்டும்தான்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு அதை ஏற்றுக்கிறோம், எங்கள் 2 பேருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் அதை நம்பி அந்நிய பாஷை பேசிக்கிட்டு வந்த எத்தனையோ வெள்ளைக்காரன் அதோட விட்டான் அதை. ஜெருசலேம் பைபிள்னு சொல்லி ஒரு ஜெருசலேம் பைபிளா, ஆமாம் ஜெருசலேம் பைபிளில் அவர் அந்த நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட டாக்டர் ஷாட்ஸ்மான், அவர் வந்து ஒரு சீனியர் மொழிபெயர்ப்பாளர், பெரிய ஆட்கள் தான் எங்களுக்கு படித்து கொடுத்தாங்க. ஆனால் 79ஆம் ஆண்டு பரிசுத்த ஆவியானவர்னா என்னானே தெரியாமல், அந்நிய பாஷைன்னு ஒரு சாமான் இருக்குன்னு கூட தெரியாமல் மொத்த சர்ச்சுக்கு போய்ட்டு உட்கார்ந்துருந்தேன். நான் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசினேன். அப்போ எனக்கு நடந்ததை மறக்க முடியுமா? முடியாது. நல்ல நேரம் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே நான் இருந்தனால இங்கிலாண்டில் வந்து நான் வீணாக போகலை. 3 வருஷம் நான் அசெம்பிளி ஆஃப் காட் பைபிள் ஸ்கூலில் ஸ்ரீலங்காவில் படித்தேன். என்னுடைய பிரின்சிபல் யார் தெரியுமா? இன்ன வரைக்கும் உலகத்திலே நான் கனம் பண்ணுற ஒரே தேவ மனுஷன் டாக்டர் கோல்டன் விக்ரமரட்ன, சிங்கள ஒரு பாஸ்டர். அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ கூட எடுக்க மாட்டேன், அந்த அளவுக்கு அவர் மேலே எனக்கு மரியாதை. என்னுடைய எந்த ஒரு விழாவுக்கும் அவரை கூப்பிடவே மாட்டேன். ஏன்னா நான் அழைச்சி அவர் வரக்கூடிய அளவுக்கு நான் தகுதியானவன் இல்லைங்கிறனால. அவ்வளவு நான் உலகத்தில் மதிக்கிற ஒரே அந்த டாக்டர் கோல்டன் விக்ரமரட்ன அவருடைய பைபிள் ஸ்கூலில் நான் படித்த போது 3 வருஷம் எனக்கு எப்படிப்பட்ட அஸ்திபாரம் விழுந்தது தெரியுமா? பெந்தகோஸ்தே அபிஷேக அந்த அஸ்திபாரம். அதனால உலகத்திலேயே எந்த பைபிள் ஸ்கூலில் மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் எல்லா கரிக்குலத்துலேயும் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற ஒரு சட்டமே இருக்குது. அது சட்டம். மற்ற இடத்துலாம் சொல்லுவாங்க விருப்பம்னா பேசிக்கோ, விருப்பம் இல்லாட்டி விடுன்ட்டு. ஆனால் இங்கே சட்டம் கட்டாயம் அந்நிய பாஷையில் 1 மணி நேரம் ஜெபிக்கணுன்ட்டு. ஏன்? இந்த படிப்பு படித்தாலும் ஆவியானவருடைய அபிஷேகமும் அவருடைய ஆலோசனையும் அவர் கற்றுக் கொடுக்கறது இல்லாமல் ஒரு மனுஷனால் கற்றுக் கொடுக்க முடியாது, கற்றுக் கொடுக்க முயற்சிக்கவும் கூடாது. அந்த ஆள் அப்படி சொன்னதை வச்சு தான் நான் தீர்மானித்தேன், இருடி நானும் கிரீக் படிக்கிறேன்ட்டு. ஆமாம், இன்றைக்கி நான் கிரீக்கில் தாங்க ஹெப்ரேய மொழியில் தான் பைபிள் வாசிக்கிறேன். ஆனால் கிரீக்கும் ஹெப்ரேய பைபிளும் இல்லை. எந்த ஆசான் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. சாமுவேல் அந்த அளவுக்கு, சாமுவேலுடைய வெற்றியை நீங்கள் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? சரியாக 20 வருஷத்தில் மிஸ்பேக் அப்படிங்கிற இடத்துல, தமிழில் மிஸ்பாங்கிற இடத்துல முழு இஸ்ரவேலும் ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகி, அதுக்கு பிறகு இருந்த இஸ்ரவேல் முற்றிலும் வித்தியாசமான ஒரு இஸ்ரவேலாக மாறிச்சு. ஒரு தனி மனுஷன் முழு தேசத்தையும் மனம் திரும்ப வச்சு எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தது அவர் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்த விதம். அப்படி அந்த எந்த அளவுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டிருப்பார் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. ஆனால் உலகத்து ஆசிரியர்கள் யாருமே அவருக்கு கற்றுக் கொடுக்காத போது எப்படி அவருக்கு அது முடிஞ்சது? பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி இருக்கிறார் தானே? ஆமாம். ஆகவே நம்ம பைபிள் ஸ்கூலுக்கு போக முடியுது, நம்ம பைபிள் ஸ்கூலில் படிக்க முடியுது, நம்ம எல்லாம் பட்டம் வாங்குகிறோம். அதுக்காக இந்த பட்டம் வாங்காதவங்க, பைபிள் ஸ்கூலுக்கு போகாதவங்க பிரசங்கம் பண்ணும்போது, படித்து கொடுக்கும்போது அவங்கள கீழ்மட்டமாக பார்க்குறது கூடவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? நான் உண்மையாக இன்றைக்கி அடித்து சொல்லுவேன். எனக்கு எத்தனையோ டாக்டர் பட்டங்கள் இருக்குது, எத்தனையோ யூனிவர்சிட்டிஸில் நான் படிச்சிருக்கிறேன். ஹீப்ரூ கிரீக் எல்லாம் எனக்கு தண்ணி மாதிரி. ஆனால் உண்மையில் ஒரு பைபிள் ஸ்கூலுக்கும் போகாமல் எபிரேய மொழி கிரேக்க மொழியை கண்டா கூட இது எபிரேய மொழி இது கிரேக்க மொழின்னு அடையாளம் கூட சொல்ல தெரியாத, ஆனால் என்னை விட அருமையாக பைபிளை கற்றுக் கொடுக்குற பல வேத ஆசிரியர்கள் உலகத்தில் உண்டு. நான் கண்டிருக்கேன் கண்ணால். ஏசிஏ சர்ச்னு இருக்குது இந்தியாவில். ஏசிஏ சர்ச் அதனுடைய ஸ்தாபகர் சுந்தரமையா, அவருடைய டீச்சிங்ஸ். அப்புறம் இப்போ சமீபத்தில் 1 வருஷத்துக்கு முன்னால் இறந்து போனார் அடுத்த பாஸ்டர் சுந்தரம் தலைவர் சாம்சன். இவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன டீச்சர்ஸ், என்ன அருமையான டீச்சர்ஸ் தெரியுமா? அவங்களுக்கு எபிரேய மொழி தெரியாது, கிரேக்க மொழி தெரியாது. சிபிஎம்னு சொல்லி இன்றைக்கி சிபிஎம் வந்து வீணாக போய் கிடக்குது. ஆனால் 1924 பாஸ்டர் பாலுங்கிற அவர் தொடங்கினார் சிபிஎம்.
உங்களுக்கு தெரியுமா, சிலான் பென்டிகாஸ்டல் மிஷன் தொடங்கப்பட்ட காலத்தில் என்ன அருமையான டீச்சிங்ஸ் பாஸ்டர் பால் கொடுத்தாருன்னு சொல்லி. நமக்கெல்லாம் சிபிஎம் காரங்களை கண்டா பயம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த அளவு அர்ப்பணம் நமக்கு இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிசம் அவங்களுக்குள்ளே இருக்குது தான். ஆனால் அந்த அளவுக்கு அவங்க தேவனில் ஒரு பக்தி வச்சுருக்குறாங்க. நமக்கு வேலை அவனுங்களே எப்போனாவது கொஞ்சம் கூடுதலாக ஆண்டவர் மேலே பக்தி வச்சிட முடியாது, நம்ம அவனை குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளுகள், நான் பைபிள் ஸ்கூல் போகிறதில்ல, ஆனால் எந்த மாதிரியான வெளிப்பாடுகள் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிது தெரியுமா? அப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை சிலது அவ்வளவு பைபிளுக்கு பொருத்தமாக இல்லை தானேன்னு. அவன் பைபிள் ஸ்கூலுக்கு போயிட்டு பெரிய பட்டம் படித்தவன் மாத்திரம் எல்லாம் ஒழுங்காக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கானா? அவங்க எத்தனை பேர் சொதப்பிக்கிட்டு இருக்கிறாங்க? டாக்டர் பட்டம் வாங்கின எத்தனை பேர் பைபிளில் கள்ள உபதேசங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ இன்றைக்கி எத்தனையோ சபைகள் இன்றைக்கி இருக்குது இந்தியாவில், இலங்கையில். நிறைய அர்ப்பணிப்போட ஊழியம் செய்கிறவங்க, ஆவியானவர் அவங்க மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஆகவே இப்போ உங்களுக்கும் பைபிள் காலேஜ் கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் படிக்க தெரியுதுங்கிறத வச்சுக்கிட்டு இதெல்லாம் இல்லாத ஆளுகளை நம்ம தரக்குறைவாக நினைக்கவே கூடாது. கள்ள உபதேசம் பைபிள் ஸ்கூல் போகாதவனும் வச்சுருக்கான், போனவனும் வச்சுருக்காங்க. பைபிள் ஸ்கூலில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஆசீர்வாதம், அவ்வளோதான். ஆகவே அதை சாமுவேலோட வாழ்க்கையிலேருந்து அதை பார்க்குறோம். ஆனால் சாமுவேல் என்ன செஞ்சார்னா, வார்த்தையை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ தண்ணி ஒரு மனுஷனாக எல்லாருக்கும் அவர் கற்றுக் கொடுக்க முடியாதனால கற்றுக் கொடுக்க வேண்டிய லேவியர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீ போய் கற்றுக் கொடு. பவுலும் இந்த சிஸ்டத்தை தான் படித்து கொடுக்குறாரு. தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறார்? நான் உனக்கு கற்றுக் கொடுத்ததை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடியவர்களுக்கு நீ கற்றுக் கொடு. என்ன அருமையான ஒரு சங்கிலி தொடர். நான் உனக்கு, நீ மற்றவங்களுக்கு, அவங்க மற்றவங்களுக்கு. அதுதான் சாமுவேல் செய்தார். 20 வருஷத்தில் மிஸ்பேங்கிற இடத்துல பயங்கர ஒரு எழுப்புதல் வந்தது. புரியுதா? ஆனால் அதுக்கு பிறகு இப்போ சாமுவேல் சாக போகிறார். சாமுவேல் வயசு போயிடுச்சு. சாமுவேலுடைய 2 மகன்மாரையும் பெயர் செபாவில் நிப்பாட்டியிருந்தார். ஏன்னா அந்த நியாயம் விசாரிக்கிறதுக்கு. இப்போ இதுவும் அடுத்த ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த காலத்தில் நிறையா இருக்குது. இப்போ ஒரு பக்கத்தில் நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் பயங்கர கட்டுமையாக கராராக பிரசங்கம் பண்ணுவேன், ஊழியக்காரன் பிள்ளை ஊழியக்காரனாக தான் இருக்கணுன்ட்டு. அந்த மாதிரி பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்களா இருக்கும். நான் சொல்லுவேன், ஊழியக்காரங்கிறவன் சிங்கத்துட்டுப்புள்ள மாடாகக்கூடாது, எருமை மாடாகக்கூடாது, கழுதையாகக்கூடாது, சிங்கத்துட்டுப்புள்ள சிங்கமாக தான் இருக்கணும்ன்ட்டு. அது உண்மை. ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் எதிர்க்கிறேன். என்னத்தை தெரியுமா எதிர்க்கிறேன்? இப்போ நான் பெரிய பாஸ்டர், இப்போ எனக்கு கீழே நான் ஊழியர்களை உருவாக்குறேன்னு வைங்களேன். கொஞ்ச காலத்தில் என் மகன் பாஸ்டர் ஆகிறான். அவன் வளர்ந்து, எனக்கு உண்மையில் மகன் இல்லை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகள் தான் இருக்குது, ஆனால் கற்பனையில் ஒரு மகன் இருக்கிறான்னு ஒப்பமே. அவன் கொஞ்சம் பெருசாக வந்த உடனே அவன் பாஸ்டர் ஆகிடுறான். நான் என்ன பண்ணிடுவேன், இவ்வளவு காலம் எனக்கு உதவி பாஸ்டராக இருந்தவங்களுக்கெல்லாம் மேலே அலைவனை வச்சிடுறது. இன்றைக்கி இது ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னு இல்லை. என்னையா நடக்குது. ஒரு 96ஆம் ஆண்டு நான் இலங்கைக்கு போயிருக்கேன். இங்கிலாந்துலேருந்து திரும்பி போயிருக்கேன். நான் வேற ஒரு தரிசனத்தில் போயிருக்கேன். அப்போ அந்த நேரத்தில் நான் கவனித்தேன், ஒரு சபையில் உள்ள அந்த பெரிய பாஸ்டர் அமெரிக்காவுக்கு போயிட்டார். ஆனால் அந்த சபைக்கு கீழே ஒரு 7-8 அருமையான பாஸ்டர்ஸ் இருக்காங்க. பெரிய அர்ப்பணிப்போடு அந்த காலத்தில், நான் ஹிந்துவாக இருந்த காலத்திலேயே ஊழியம் செஞ்சவங்க. அப்போ என்கிட்ட கமிட்டி கேட்குது, நீங்கள் அந்த சபையினுடைய தலைமை பாஸ்டராங்கன்னு. நான் சொன்னேன், நான் சபை தொடங்க ஸ்ரீலங்காவுக்கு வரல, எனக்கு வேறு தரிசனம் இருக்குது, என்னால் முடியாது அப்படின்னு. இல்லை ப்ளீஸ் நீங்கள் கட்டாயம் தொடங்கணும். அப்போ நான் கேட்டேன், அந்த 7-8 பாஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க அந்த காலத்துலேருந்து அந்த சபையில் பெரிய பாஸ்டர்ஸ் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏன் நீங்கள் பதவி கொடுக்கக்கூடாது, பெரிய பாஸ்டர் ஆக்கக்கூடாது அவங்களில் யாரையாவது? இப்போ கமிட்டி என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு? அழகாக சொன்னாங்க, போர்ட் மீட்டிங்கில் அவங்க சொன்னாங்க, தே ஆர் நாட் எடியூகேட்டட்னோ, அவங்க படித்தவங்க இல்லை தானே அப்படின்னு. அப்போ இப்போ இது ஒரு வியாதி. என்னன்னா, சபை தொடங்கின காலத்திலிருந்து அவன் மாஞ்சி ஊழியம் செஞ்சு ஊழியத்தை நிரூபித்து
அவன் தான் ஆத்மா கொண்டாடுறது. தலைமை பாஸ்டர் ஆத்மா கொண்டாடுறது இல்லை. அவர் ஏசி ரூமில் அழகாக காலுக்கு மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு ஆளை தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். புரியுதா? உண்மையாக ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தினா அவங்க யாரையும் இவங்க தலைமை பாஸ்டர் ஆக்க மாட்டாங்களா? ஏன்னா படிப்பறிவு இல்லையா. இங்கிலாண்டில் சிறைச்சிக்கிட்டு இருந்துட்டு திரும்பி வந்த சுரேஷ் ராமச்சந்திரனை போடலாமா, நல்லா நடத்துவானா? என்ன நம்பிக்கை பாருங்கள், என்ன நம்பிக்கைன்ட்டு. நான் சொன்னேன், என்ன தலைமை பாஸ்டர் ஆக்குனீங்கன்னா 1 மாதத்தில் அந்த சர்ச் மூடுபட்டுரும் அப்படின்ட்டு. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த சர்ச்சினுடைய சீனியர் பாஸ்டராக வந்தவர் யாருன்னு நினைக்கிறீங்க? முன்னாள் தலைமை பாஸ்டனுடைய மகன். சின்ன பையன். ஆனால் அந்த சின்ன பையன் இப்போ அந்த அங்கிள்னு கூப்பிடுற பாஸ்டர்ஸ் மாற இவர் மேய்க்கிறார். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பாஸ்டர் ஆகிட்டார் அவர். கேவலம் இந்த படிப்பறிவு, அப்பா விட்டு புள்ள, இது குடும்ப கடையா, பிஸ்னஸா? ஊழியங்கிறது பிஸ்னஸா? இதுதான் சாமுவேல் விட்ட தவறு. பேர் சபாவில் கொஞ்சம் இருங்க. இவ்வளவு காலம் 14 நியாயாதிபதிகளை பற்றி தானே எழுதுகிறார். இருந்தால் எல்லாத்தையும் இவர் காணலைங்கிறது உண்மைதான். சாமுவேல் காணலைங்கிறது உண்மைதான். ஆனால் தனக்கு முன்ன 14 நியாயாதிபதிகள் வந்த அந்த சம்பவத்தை ஆவியானவரின் ஏவுதல்லையே நியாயாதிபதிகள்ங்கிற ஒரு புத்தகமாக எழுதுனது இந்த ஆள் தானே. அப்போ இந்த ஆளுக்கு தெரிய வேணாம் ஆண்டவர் தான் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தணும்னு? ஏன் இந்த ஆள் தன்னுடைய மகன்மாரை கொண்டு போயிட்டு நியாயாதிபதிகளாக பேர் செப்பில் வச்சார்? புத்திய காட்டார். பார்த்தீங்களா? சாமுவேல் அவ்வளோ நல்ல மனுஷன், எல்லாம் நல்லோம், இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலை கொண்டு வந்தார், எல்லாம் சரி. புள்ள வளர்த்த விதத்தை கூட தப்பு சொல்ல முடியாது. பாவம் அவருக்கு தெரியலை. தெரியாமல் அவர் நல்ல பிள்ளைகளாக தண்டை பிள்ளைகளை வளர்க்கலை. ஆனால் யாரை கேட்டுக்கிட்டு இவருடைய 2 மகன்மாரையும் கொண்டு போய்ட்டு பேயார் செபாவில் நியாயாதிபதிகளாக வச்சார்? அதில் தான் முழு சொதப்பலும் வந்துச்சு. அவங்க கூத்தாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா நான் சொல்கிறது? ஆகவே இதெல்லாம் நம்ம ஊழியத்தில் படிக்க வேண்டிய பாடங்கள். ஒரு பக்கத்தில் பாஸ்டர் பிள்ளை பாஸ்டர் ஆகணும், அது உண்மை. ஆனால் சபையில் தலைமைத்துவம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு பதவிகளை கொடுத்து குடும்பம் பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஊழியத்தை நடத்தக்கூடாது. கடைசியில் என்ன ஆச்சு? அவங்க பண்ண அட்டகாசத்தை ஜனங்க பார்த்த உடனே ஜனங்க பயந்துட்டாங்க. என்ன பயந்துட்டாங்கன்னா, இப்போதைக்கு பேர சபாவில் மட்டும்தான் அவங்கள அட்டகாசம் நடக்குது. ஆனால் சாமுவேல் மண்டையை போட்டாரோ, முழு இஸ்ரவேலையும் இந்த 2 தரதலைகளும் தான் நியாயம் விசாரிக்கும். சாமுவேல் மேலே ஒரு குறையும் இவங்களுக்கு இல்லை. நல்ல பாசம் சாமுவேல் மேலே. ஆனால் மகன்மார் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. உடனே வந்து என்ன சொன்னாங்க? இல்லை, அப்போ தான் அவங்க மற்ற நாடுகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. மற்ற நாடுகளை பார்த்தாங்க. மற்ற நாடுகள்ல எல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க எல்லாம். அப்போ டக்குன்னு சாமுவேல்கிட்ட வந்து கேட்குறாங்க, சாமுவேலே இப்படி உங்கள் பிள்ளை சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. காரணத்தை சொல்லிவிட்டு, பாஸ்டர் நாங்கள் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கோம், நீங்கள் நல்லவர், ஆனால் உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் அதனால் நீங்கள் இல்லாத அன்னைக்கு அவங்க தான் நம்மளை நியாயம் விசாரிப்பாங்க, அது கொஞ்சம் நமக்கு பிரச்சனையாக போயிடும். ஆகவே நீங்கள் இருக்கிற போதே எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்துருங்கன்ட்டு. அப்போ இந்த டெலிட்ராமாவில் வர்ற டெலிநாடகங்கள் பார்க்குறதா நீங்கள்? டெலிட்ராமாஸ் பார்க்குறது இல்லையோ? இந்த டெலிட்ராமாஸில் இருந்த வாக்கில் பொம்பளை பிள்ளை ஏதாவது அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த துக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டு கட்டில் விழுந்து அழுவாங்களே, அந்த மாதிரி சாமுவேல் ஐயோ அப்படின்னு ஒரு வேதனைப்பட்டுக்கிட்டு ஆண்டவர் நான் தான் என்னை நிராகரித்து விட்டார்கள் ஐயா உடனே ஆண்டவர் என்ன செய்யணும்? அரவணைச்சி ஆறுதல் படுத்தி, ஆண்டவர் யோசிக்காதடா ஏதாவது பண்ணலான்னு சொல்லணும். பார்த்தா அவர் அங்கிட்டு புலம்புறாரு, ஒன்றை தள்ளடா இடி தாண்டா தள்ளிட்டாங்க அப்படின்ட்டு 2 பேரும் புலம்புறாங்க. இவர் போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, என்னையை தள்ளிட்டாங்க, இவ்வளவு செஞ்ச என்னையை மறந்துட்டாங்க, ராஜா கேட்குறாங்க நான் தானோன்னு. அவர் உண்டை அல்லடா என்னை தானடா அவர்கள் தள்ளினாருங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க.
ஆண்டவரும் சாமி. இப்போ கேட்காதீங்க பைபிளில் எங்கே போட்டிருக்குது அப்படின்னு. இந்த துண்டை மாத்திரம் எடுத்து யூடியூப்பில் போட்டு இந்த பாரு கல்ல உபதேசம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லலாம். சாமுவேலும் தேவனும் கட்டிப்பிடித்து கொண்டு அழுதார்கள் என்று அந்த கள்ள உபதேசி பிரசங்கம் பண்ணுகிறான் அப்படின்னு போடலாம். என்ற தெய்வமே, கடைசியில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரும் பாவம் தான், கொஞ்சம் பயமுறுத்தி பாரு போ. இல்லை, ஆண்டவருக்கு தெரியும், நான் எதிர்காலம் தெரிஞ்சாலும் அவர் விரல் அடிக்க மாட்டார் இல்லையா. அவர் அந்த இங்கிலீஷில் சொல்லுவோம் மெனிப்புலேஷன், அந்த மெனிப்புலேட் பண்ணி இப்படி தான் நடக்கணும்னு நடக்க விட மாட்டார். நடக்கட்டும் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி காட்டிக்கிடுவார். சாமுவேல் கிட்ட சொல்கிறார், கொஞ்சம் போயிட்டு பயமுறுத்தி பார், ராஜாமார் வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைகளெல்லாம் வேலைக்காரிகளாக கொண்டு போவான், உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைகளெல்லாம் தனக்கு அடிமைகளாக கொண்டு போவான், வரி அடிப்பான், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொஞ்சம் பயமுறுத்தி பாருன்னு. அப்போ சாமுவேலுக்கு டக்குன்னு தலைவலுக்கு லைட் பற்றிருச்சு. வா, போயிட்டு பயமுறுத்துவோன்னு சொல்லிட்டு, ஜனங்களே கேளுங்கள், ஒரு ராஜாவை ஏற்படுத்தினால் அப்படின்னு முறுத்தி சொல்கிறாரு. ஆனால் வீடுறாங்கல்ல, பரவாயில்லை எங்களுக்கு ராஜா தான் வேணும்னு காலொன்ன மடக்கிக்கிட்டானுங்க, ஒத்த காலில் நின்று கேட்குறானுங்க. இவர் திரும்பி ஓடி வந்து ஆண்டோட சொல்கிறாரு, ஆண்டவரே இப்படி பண்ணுறாரு. சரி, இப்போ அவனுங்க தானே அவசரப்பட்டு ராஜா கேட்குறானுங்க, அதனால் அவனுங்கிட்ட ரேஞ்சுக்கு ஒரு ராஜாவை கொடுப்போம். இப்போ நமக்கெல்லாம் ஒரு நல்ல சீனியர் பாஸ்டர்னா உங்கள் கற்பனைக்கு வர்ற உருவம் என்னது? ஒரு நல்ல சீனியர் பாஸ்டர், ஒரு ஆவிக்குரிய தந்தை மாதிரி ஒரு சீனியர் பாஸ்டரும் அவருடைய ஒய்ஃப் ஒரு ஆவிக்குரிய அம்மா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 96ஆம் ஆண்டு, சரியாக 20 வருஷத்துக்கு முந்தி நான் இந்த ஃப்ரான்ஸுக்கு எப்படி வந்தேன்ட்டு. நான் ஃப்ரான்ஸுக்கு சும்மா வந்துட்டு போகிறது, ஆனால் இந்த சபைக்கு நான் வந்த கூத்து இருக்குதே. ஏன்னா அந்த பாஸ்டர் பிரேம்குமார் பெர்லினில் அவர்கிட்ட தான் போய்ட்டு ஊழியம் பண்ணுவேன். அதில் உள்ள ஏதோ ஒரு பிரசங்க டேப் ஒன்று பாஸ்டர் ஆபேல் கேட்டுட்டார். பாஸ்டர் பிரேம்குமாரை தொடர்பு கொண்டு நம்பர் எடுத்து இங்கிலாண்டுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். ஃபோன் பண்ணி ரொம்ப வருந்தி கேட்குறாரு, வாங்க ப்ரீச் பண்ண. எனக்கு டைமே இல்லை. அப்போ சரி பரவாயில்லன்னு நான் ஒரு 5 நாள் கொடுத்தேன். அந்த 5 நாளும் அவர் இல்லை. அவர் சொல்கிறார், ஐயோ பாஸ்டர் சுரேஷ், எனக்கு உங்களை பார்க்க ஆசையாக இருக்குது, உங்கள் மெசேஜை நான் கேட்க ஆசையாக இருக்குது, ஆனால் அன்றைக்கி நான் ஸ்ரீலங்கா போகிறேனே. நான் சொன்னேன், சாரி ஐயா, நான் கட்டாயம் வரணுமா இருந்தால் இந்த நாட்கள் தான் என்னால் வர முடியும், இல்லாட்டி சாரி. அப்போ நான் வராமல் இருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு, இல்லை பரவாயில்ல, உங்கள் பாஸ்டர் ஆபேல் தான், பரவாயில்ல, நான் இல்லாட்டியும் பரவாயில்ல, இங்கே உள்ளவங்க பார்த்துக்குருவாங்க உங்களை, நீங்கள் வாங்க 5 நாள் மீட்டிங்க்கு வாங்கன்னு. இப்போ அவர் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிவிட்டு, அந்த டைமில் நீங்களாம் இருந்தீங்க, நீங்கள் இருக்கல, நீங்கள் ஸ்ட்ராஸ்பர்கில், இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க. ஏதோ இந்த என்னைய ட்ரெயினில் யூரோஸ்டாரில் வந்து கூப்பிட வந்த அந்த 3 ஆத்துமாக்களுக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இவர் ஒரு பெரிய பாஸ்டர், அப்போ நல்ல ஒரு சீனியர் மனுஷன், ஏன்னா பாஸ்டர் பிரேம்குமார் கொடுத்துட்டார் பில்டப்பை இங்கே அப்படின்னோடனே இவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு வந்தது எப்படின்னா, இந்த நேஷனல் மாதிரி உடுத்திக்கிட்டு வெள்ளையாக கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நரைச்ச தாடியோட ஒரு ஆத்துமா, பின்னால் முக்காடு போட்டுக்கிட்டு வெள்ளை சாரியோட ஒரு ஆவிக்குரிய தாயார் வருண். யூரோஸ்டா போட்ட புதுசு. அந்த காலத்தில் நான் பணம் நிறைய கையில் வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் இங்கிலாண்டில். எனக்கு காரில் போகிறதா, ஃப்ளைட்டில் போகிறதா, ட்ரெயினில் போகிறதான்னு யோசிச்சுட்டு, ட்ரெயின் யூரோஸ்டா கடல் கடையில் புதுசாக ட்ரெயின் போட்டிருக்கான், நான் போவோம் அப்படி. அந்த காலத்தில் நான் நல்லா வசதிக்காரன். யூரோப்புக்கு ஓடுறதுக்கு ஒரு காரம், இங்கிலாண்டுக்குள்ளே ஓடுறதுக்கு ஒரு காரம் வச்சுருந்தால் காலம். யூரோஸ்டாவில் வர்றேன். எப்படி வர்றேன்? நான் டிஷர்ட் அடித்து ஜீன்ஸ் போட்டு சும்மா அந்த ஸ்டைலாக தான் நான் வரேன். இறங்கி வந்து வெளியே வந்தாச்சு. அப்போ கண்டேன் 3 பேர் கோட் போட்டு இதில் பூவெல்லாம் அடித்து, நீங்கள் இல்லை, கோட் சூட் போட்டு இதில் பூவெல்லாம் அடித்து 3 இலங்கையர்கள் மாதிரி 3 பேர் நின்றுக்கிட்டு இருந்ததை கண்டு அவங்கள தாண்டி தான் வந்தேன். வந்துட்டு பார்த்தா இப்போ வந்த அவ்வளோ பேரும் போயாச்சு, யாருமே இல்லை. அந்த 3 ஆத்துமா அங்கே நிற்குது, இந்த 2 ஆத்துமா நானும் மசி இங்கே நிற்கிறோம். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எங்களை எவ்வளோ கண்டாலும் கடைசி வரைக்கும் அவங்க ஒத்துக்கிறதுக்கு தயார் இல்லை.
இவனா இருக்குமோ, இப்போ நாங்களாவது இவங்களா இருக்குமோ அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அவங்க இவங்களா இருக்குமோன்னு கூட பார்க்குற ரேஞ்சில் இல்லை. நாங்கள் சுத்த கோமாளித்தனமாக வந்திருக்குது. நான் தான் பிறகு போனேன், போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தமிழ் அப்படின்னா நீங்கள் பாஸ்டர் ஒரு ஆளையா எதிர்பார்த்துக்கிட்டீங்க? ஓம் அப்படின்னாரு. அதான் பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன். ஓம் சுரேன் ஓம் நான் தான் அப்படின்னோடனே எனக்கே தெரியுது அந்த 3 பேருடையும் 3 ஆவிகளும் 3 ஆத்துமாக்களும் 3 சரீரங்களும் இடம் மாறுது. ஐயோ, பாஸ்டர் ஆபேல் என்ன இவ்வளவு பயங்கரமான ஒரு கொடுமையை செஞ்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு முழுக்க உலகத்தவனை, சினிமா பட கொமெடியன் மாதிரி ஒருத்தனை சீனியர் பாஸ்டர்னு பூவெல்லாம் அடிச்சுக்கிட்டு உங்கள் காரில் தான் வந்திருந்தாங்க கூப்பிட. அந்த காரன் இந்த லட்சணத்தில் நான் சரி போவோம் அப்படின்னு நான் போகிறேன். இப்போ அவங்க எங்கட பேக்கை கூட தூக்கல. ஏன்னா அவங்களுக்கு சொல்லி வேற அவங்க கொல்லம்பிட்டாங்க. கட்டி வச்சு அடித்தாலும் இவன் ஒரு பாஸ்டர்னு அவங்க நம்பக்கூடிய லெவலில் இல்லை. போயிட்டு காரை போட்டு சாவியை தாங்க, நான் தான் காரை ஓட்டுவேன்னு கேட்டேன். ஏன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை, எனக்கு டிரைவ் பண்ணாட்டி, அந்த காலத்தில் அந்த வியாதி இருந்துச்சு, எனக்கு டிரைவ் பண்ணாட்டி தாங்க அப்படின்னு. ஓடுவீங்களாவா தாங்க அப்படின்னு அவங்கள உட்கார வச்சுட்டு நான் தான் வந்தேன். அன்னைக்கு நடந்த அந்த மீட்டிங்கில் ஆவியானவர் கண்ட மாதிரி இறங்கினார். அன்னைக்கு ராத்திரி தான் அந்த 3 ஆத்துமாக்களும் என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு அறிக்கையை செய்தாங்க. சொன்னாங்க, பாஸ்டர் உண்மையிலே உங்களுக்கு பெரிய அபிஷேகம் இருக்குது, அந்த கூட்டத்தில் பார்த்தோம், ஆனால் ஸ்டேஷனில் உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு பொசுக்குன்னு போயிடுச்சு, வேணான்னு போயிடுச்சு அப்படி. இது மாதிரி இந்த என்னுடைய எசபேல் ப்ரீச்சிங் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு சில பேர் எனக்கு பேரே வச்சுட்டானுங்க எசபேல் பாஸ்டர்னு. இந்த சிங்களவனுங்கெல்லாம் எசபேல் பாஸ்டர்னே பேரை வச்சுட்டானுங்க. என்ன கூத்து. அப்போ இப்படி தான் நான் அடிக்கடி கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது, இப்போ எல்லாரும் யூடியூப்பில் பார்த்து இந்த மூஞ்சை கண்டுட்டாங்க. அதுக்கு முந்தி நான் போகிற இடத்துலலாம் என்னை எதிர்பார்க்குறவங்க எப்படி தெரியுமா எதிர்பார்ப்பாங்க? ரொம்ப பரிசுத்தமாக, ரொம்ப தாடியோட. ஸோ அப்படி தான் என்னை எதிர்பார்த்தா ஏமாற்றம் தான் காத்திருக்கும். இதே வேறு ஒரு முறை ஊட்டியில் நான் வரேன் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்க்கு, எந்த ஒய்ஃபும் வருதுன்னு கேள்விப்பட்டோன்னா பத்மா முதலியாருக்கு ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்த ஒரு மீட்டிங்கில் பத்மா முதலியாரை கேன்சல் பண்ணிவிட்டு மாசி ராமச்சந்திரனை போட்டாங்க. நோட்டீஸில் எல்லாம் மாபெரும் பெண்கள் விடுதலை முகாம், சிறப்பு பேச்சாளர் ஆவிக்குரிய அம்மையார் மாசி ராமச்சந்திரன். ஊட்டியில் போயிட்டு இறங்குனா எல்லா இடத்துலையும் நோட்டீஸ். நான் சொன்னேன், இங்கே பார் நீ, அவள் பார், மேசி விழுந்து சாகாததே ஒரு பெரிய அற்புதம். அப்பா இது என்ன இது? நான் சொன்னேன், செய்ய வழி இல்லை, நீ தான் இனி ஆவிக்குரிய அம்மையார், நீ தான். ஐயோ முடியாது என்ன பேச போறேன்னா எனக்கு. அப்புறம் அந்த பாஸ்டர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி கெஞ்சி கேட்ட. அவர் சொன்னார், ஒன்றும் செய்ய வழி இல்லை, பத்மா முதலியாருக்காக ஒழுங்கு பண்ணது எல்லாம் அதுக்காக ரெடி, அவங்களோட இடத்துல நீங்கள் பேசுகிறீங்க. அன்னைக்கு ராத்திரி பூரா என்னைய தூங்க விடலை. பிரசங்கம் ஒன்று தாங்களே, பிரசங்கம் ஒன்று தான். நான் சொன்னேன், நான் ஆவியானவர் இல்லடி, ஆவியானவர்கிட்ட கேளு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் தெரியுமா? நமக்குள்ள ஒரு பில்டப் இருக்குது. ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரன்னா அவர் இப்படி தான் இருக்கணும். இப்போ தாடியோட மீசையோட ஒரு பாஸ்டர் வந்தால் அவருக்குள்ள சும்மாவே ஒரு அபிஷேகத்துக்கு 25% கிடச்சிருது. இப்படி அந்த நேஷனல் ஷர்ட் சஃபாரி கிட் இந்த ஐயா போட்டிருக்காரு, இந்த உடுப்பை உடுத்திக்கிட்டு வந்தால் இன்னொரு 25% அவருக்கு ஆவிக்குரிய ஐயா. முன் பக்கத்தில் கொஞ்சம் வழுக்க, கையில் ஒரு பெரிய பைபிள், அந்த பைபிளை இங்கே வச்சுக்கிறணும், இப்படி தூக்கக்கூடாது. இதில் தூக்கிக்கிட்டு
வரும்போது இன்னொரு 25 மார்க்ஸ் கிடச்சிருது. இன்னும் மிச்சம் இருக்கிறது கடைசி 25%. அது இங்கே வந்து praise the Lord, சந்தோஷமா இருக்கிறீங்களா, அந்த சந்தோஷமா இருக்கிறீங்களாங்கிறத துக்கமா கேட்டா மிச்சம் 25%. எல்லாரும் சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். விளங்குதா? சொல்றது எப்படின்னா, எல்லாரும் ஐயோ என்று புலம்புவோம் அப்படின்னு சொல்றத எல்லாரும் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுவோம்னு துக்கமாக தான் சொல்லணும். 100% ஆவிக்குறி. நான் வரும்போது பைபிளே தூக்கிட்டு வர்றேன். இல்லை நிறைய பேர் என்னைய பார்க்கும்போது நினைக்கிறது லூசிஃபர்ட்டு தம்பியோ. ஸ்டேஜுக்கு நான் ஓடி ஏறுறதுக்கே கமெண்ட் அடிப்பானுங்க தெரியுமா. ஒரு ஊழியக்காரன் ஓடி ஏறக்கூடாது இப்படியெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறானுங்க. ஐயோ ஆண்டவா. ஒரு மீட்டிங்கில் இந்த ஃபேஸ்புக்கில் இருந்து என்னை ஃபோட்டோ ஒன்று எடுத்து நோட்டீஸில் அடிச்சிட்டாங்க. அதை பார்த்த 2 பேர் நீர்கொழும்புல என்ன பேர் வச்சுட்டானுங்க தெரியுமா எனக்கு, சர்க்கஸ்காரன். இந்த சர்க்கஸ்காரன் ஒருத்தன் கூட்டம் நடத்துகிறான்டா அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு பில்டப் இருக்குது. ஒரு ஆள்னா தலைமை போதகர்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய அம்மையார்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மற்ற நாட்டு ராஜாக்கள் எல்லாம் பார்த்துட்டு இப்போ ராஜாக்கள் கேட்குறாங்கல்ல, அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆண்டவர் கொடுக்கணும். ஸோ பார்க்குறதுக்கு ராஜா மாதிரி இருக்கிற ஒரு ஆளை தானே கொடுக்கணும். அதனால் ஆண்டவர் உள்ளான தகுதியை பார்க்கல, வெளியான தகுதியை பார்த்துட்டு கொடுத்தார். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் அப்படி செய்கிறவர் இல்லையேன்னு. செய்கிறவர் இல்லை, ஆனால் இது அவருடைய தேவைக்காக கொடுத்தது இல்லை, இவங்கள்ட தேவைக்காக தானே கொடுக்குறாரு. உனக்கு ராஜா வேணும் தானே, நீ ராஜா வேணும்னு கேட்கும்போது என்னத்தை மனசில் வச்சுக்கிட்டு கேட்குறான்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஆளை உனக்கு தாரேன். கோத்திரம் கூட என்ன யூதா கோத்திரம் இல்லை, ராஜ கோத்திரம் யூதா கோத்திரம் தான். ஆண்டவருடைய நோக்கமே யூதா கோத்திரத்துலேருந்து ராஜாக்களை உருவாக்கணுங்கிறது தான். ஆனால் நல்ல வாட்ட சாட்டமாக வெள்ளையும் சொல்லையுமா உயரமாக இருந்தவன் பெஞ்சமின் கோத்திரத்தில் இருந்தான். நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தில் சேர்ந்தவன், நிறையா கழுது இருந்துச்சு அவங்க அப்பாவுக்கு, சவுல். உடனே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போது இதுலேருந்து ஒரு பாடம், ஆண்டவர்கிட்ட இருந்து வற்புறுத்தி பெற்றுக்கொள்ள முடியுமா? எஸ் எஸ், பெற்றுக்கொள்ளலாம். இறையியல் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம முறையான இறையியல் படித்தோம்னா அதில் தேவ சித்தத்தை பற்றி படிக்கும்போது 2 இருக்குது. ஒன்று வந்து தூய சித்தம், 2வது அனுமதிக்கப்பட்ட சித்தம். பர்ஃபெக்ட் வில், பெர்மிட்டட் வில். இப்போ பொதுவாக பெற்றாருக்கு கூட அப்படி தான். இப்போ பெற்றார் உங்கள் பிள்ளைகளை எப்படிப்பட்ட பிள்ளையாக உங்கள் பிள்ளை வளரணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்துக்கு மாறாக அந்த பிள்ளை ஏதாவது செஞ்சிட்டா ஆரம்பத்தில் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு என்ன செஞ்சாலும் பிறகு என்ன பண்ண என் பிள்ளை தானேன்ட்டு மன்னிச்சு அனுமதிப்பீங்க. உண்டா இல்லையா? யோசிச்சு பாருங்கள், அம்மா அப்பா மாதிரி யோசிச்சு பாருங்கள். சில நேரம் நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளை வந்து நல்லா பட்டம் படித்து ஒரு டாக்டராக வரணும்ன்ட்டு. ஆனால் 10ஆம் கிளாஸோடு அந்த பிள்ளை வீட்டை விட்டு ஓடி போயிடுது. நம்ம நினைக்கிறோம் நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணுன்ட்டு. இது போய்ட்டு சும்மா தெருவில் இருந்து வேறு என்னத்தையோ பிடிச்சிட்டு வந்துருச்சு, செகண்ட் ஹேண்டாக ஒன்றா கொண்டு வந்துருச்சு. என்ன பண்ணுறது? புள்ள இல்லை, அந்த தூய சித்தம் என் பிள்ளை டாக்டர் ஆகணும், ஒரு டாக்டரை கட்டணும், நல்ல குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு. ஆனால் அது கூத்தாடிட்டு வந்து நிற்கும்போது என்ன பண்ணுறோம்? பரவாயில்லன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம், எடுத்து வீட்டில் வச்சுருக்கிறோம். கவலை தான், ஆனால் உதறி தள்ளிடல. அது மாதிரி சில நேரம் ஆண்டவர் நமக்குன்னு தூய சித்தத்தை வச்சுருக்கிறார். இப்போ எந்த வாழ்க்கை எடுப்போமே, இப்போ எந்த வாழ்க்கை எடுத்தால் ஆண்டவர் என்னை குறித்து கொண்டிருந்த தூய சித்தத்தை நான் கண்டுபிடிச்சது 96ஆம் ஆண்டு. 96ஆம் ஆண்டு கண்டுபிடிச்ச போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஏன் வேதனையாக இருந்துச்சு தெரியுமா? பொதுவாக அப்பா பிள்ளைகளை குறித்து என்ன நினைப்பார்? என் பிள்ளை ஸ்ரீலங்காவில் இருக்காமல் நான் பட்ட கஷ்டங்கள் படாமல்
வெளிநாட்டில் போய் நல்லா இருக்கணும்னு தான் ஸ்ரீலங்கா அப்பா அம்மா நினைப்பாங்க. நான் இங்கிலாண்டில் நல்லா இருக்கிறேன், இப்போ கொடி கட்டி பறக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரியல் என்னுடைய பரலோக தந்தை என்ன தெரியுமா சொல்கிறாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ரீலங்காவுக்கு போங்கிறாரு. எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்கள். சரி, அதே நேரத்தில் எனக்கு அமெரிக்காவிலையும் இங்கிலாண்ட்லேயும் சபைகள் கொடுக்குறான், யூனிவர்சிட்டிஸ் கொடுக்குறான். ரொம்ப நான் ஸ்ரீலங்காவுக்கு போகாமல் நான் யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் கான்ட்ராக்ட் டைம் ஒன்றுக்கு இருக்குது, அதை சைன் பண்ணி நான் ஒரு ப்ரொஃபஸர் ஆகி இருந்தால் நான் நரகத்துக்கு போவேனா? நிச்சயமாக இல்லை. நரகத்துக்கு போகிறதா இருந்தால் நான் விசுவாசத்தை விட்டு வழுகி போகணும். நரகத்துக்கு போக மாட்டேன். நல்லா இருந்திருப்பேன் நான் உலக ரீதியில், நிச்சயமாக நல்லா இருந்திருப்பேன். ஏன்னா அந்த காலத்திலே மாதத்துக்கு 40 லட்சம் ரூபா சம்பளம் எனக்கு 96. அதுதான் கான்ட்ராக்ட், 20,000 பவுண்ட் மாதம். ஆனால் தூய சித்தம் என்னவா இருந்திருக்கு? இவன் ஸ்ரீலங்காவுக்கு போகணும். நான் மட்டும் போகாமல் இங்கிலாண்டில் இருந்திருந்தேன்னா ஆண்டவர் அனுமதிக்கப்பட்ட சித்தத்தை செயல்படுத்தியிருப்பார். பெர்மிட்டட் வில். என்னுடைய சித்தம் இவன் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்க வேண்டியது, ஆனால் போகலை, பரவாயில்ல இங்கே இருக்கிறான். இனி அப்போ அந்த நான் இருக்கிற துறையெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கட்டாயம் இருக்கும். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் லெக்சர் பண்ண போயிருப்பேன், ஜெபம் பண்ணிட்டு தான் லீவ்களில் கான்ஃபரன்ஸில் பேசுகிறதுக்கு போயிருப்பேன். அப்போ ஆண்டோடைய கரம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குமா? இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஆனால் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அளவுக்கு இருந்திருக்காது. அப்போ பெற்றார் பிள்ளைகளை மன்னிச்சு உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்கிறீங்க, ஓகே. அவன் கொண்டாந்த அந்த செகண்ட் ஹேண்ட் பொம்பளையை கூட நீங்கள் உங்கள் மருமகளாக பார்க்க தொடங்கிட்டீங்க. ஆனால் அந்த மருமகள் வந்திருந்தா கதையே வேறு மாதிரி போயிருக்கும், ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிங்காசனத்தை உலுக்கி கிழுக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஆண்டவர் அன்பான தந்தை. கரைச்சல் கொடுத்து நம்ம கேட்டால் கொடுத்துருவார். ஆனால் கிடைச்சதுக்காக நினைக்கக்கூடாது தேவ சித்தம். புரியுதா? கரைச்சல் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்கிறத தேவ சித்தம்னு சொல்லக்கூடாது. சவுலை ராஜாவாக ஆக்கினது யார்? ஆண்டவர். யார் மூலமா? சாமுவேல் மூலமா. ஆனால் அது தேவ சித்தம் இல்லை, மனுஷ சித்தம். மனுஷனுக்கு தேவையாக இருந்துச்சு. தேவன் பார்த்தாரு, சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. அவரே தீர்மானிச்சார், ஓகே அனுமதிச்சிரும். அனுமதிக்கப்பட்ட சித்தமாக மாறிச்சு. தூய சித்தம் அதுவாக இருக்கல்ல. ஒருவேளை அவங்க ராஜாவை கேட்டிருக்காம இருந்திருந்தா தூய சித்தத்தினால என்ன நடந்திருக்குமோ எனக்கு தெரியாது. ஒருவேளை ஈசாயை ராஜாவாக்கியிருந்தாலும் ஆக்கியிருப்பார் ஆண்டவர். ஈசாய் நான் லேசப்பட்ட ஒரு ஆள்னு நினைக்கிறீங்களா? ஓபேத் மகன். ஓபேத் யார்? போவாஸ் மகன். இவங்கெல்லாம் பெரிய ஆளுக. ஈசாயிட மகன்மாரை பாருங்கள், 3 பேர் வாலண்டரியாக தங்க விருப்பத்தில் போயிட்டு இராணுவத்தில் சேர்ந்து யுத்தம் பண்ணுற அளவுக்கு வீரர்கள். அப்போ ஈசாய் எப்படி இருந்திருப்பார் யோசிச்சு பாருங்கள். அவருடைய மகன்மாரெல்லாம், அந்த மகன்மாரை பார்த்தா அப்பாவை பற்றி சொல்லலாம்ல. ஒரு வேளை நான் நினைக்கிறத சொல்கிறேன், இது 100க்கு 100 சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேளை இவங்க ராஜா கேட்டிருக்காட்டி ஆண்டவர் ஈசாயை கொடுத்துருக்கலாம், யார் கண்டா. ஆனால் இவங்க ராஜாவை கேட்டனால ஒரு தவறான ஆள் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான். அவங்கள பொறுத்த வரைக்கும் சரியான ஆள். ஏன்? உயரம், வெள்ளை, சூப்பர் ஆள். புரியுதுதானே உங்களுக்கு? நம்மளும் படிச்சுக்கிறணும் நம்ம வாழ்க்கையில். கல்யாணம் பண்ணும்போது அல்லது பெரிய பெரிய தீர்மானங்கள் எடுக்கும்போது, தொழில் சம்மந்தமாக தீர்மானிக்கும் போது, நம்ம பிள்ளைகள் விஷயமாக தீர்மானிக்கும் போது, நம்ம தேவ சித்தம் தான் நடக்கும். இந்த தமிழ் கிறிஸ்தவனுக்கு இருக்கிற ஒரு பிழையான வியாதி அதுதான். விதியை நம்பிட்டு வந்தவங்க தானே அந்த காலத்தில். என்ன தலையில் எழுதி வச்சுருக்கோ அதுதான் நடக்கும்ன்ட்டு அதை கிறிஸ்தவ லெவலுக்கு மாற்றிக்கிறது. என்னன்னா தேவ சித்தம் தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? புள்ள நாதாரியாக அலையுது. அப்போ நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அப்போ அந்த அம்மா அப்பா சொல்லுவாங்க, நாங்கள் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் தானே, தேவ சித்தம் தான் நடக்கும். பொய்.
ஆண்டவர் யார் தலையிலையும் ஒன்றும் எழுதலை. நல்லா பாருங்கள், நல்லா முடிய வெள்ளக்கிட்டு பாருங்கள் ஏதாவது எழுதியிருக்கான்ட்டு. இல்லை, அந்த வெள்ளை வெள்ளையாக ஏதாவது இருந்தால் அது எழுதி இல்லை, சொடுகு. தேவனுடைய சித்தத்தையும் மாற்ற முடியும் நம்மளால் கரெக்ட் பண்ணி கேட்டு. ஆனால் அதுக்குரிய பலன் நமக்கு இருக்குது. 40 வருஷம் அத்தனை இஸ்ரவேலர்களுடைய எதிர்காலமும் அந்த ஒரு மனுஷன் கையில் தங்கி இருந்துச்சு. அந்த ஒரு மனுஷன் தவறான ஆள். ஏன் தவறான ஆள்? அவன் ஆரம்பத்தில் நல்லா இருந்தான். ஆரம்பத்தில் அவன் எவ்வளோ பக்தியாக இருந்தான்னா தீர்க்கதரிசிகள் கூட்டத்தோடு சேர்ந்து தீர்க்கதரிசனம் சொல்கிற அளவுக்கு, பயங்கர அளவுக்கு அவர் வந்தார். தீர்க்கதரிசனம்னா என்னங்கிறது அது வேறு சாமா, சரியா? ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக தான் இருந்தான். கடைசியில் என்ன ஆச்சு? கர்த்தனுடைய அந்த ஆவி அவனை விட்டு போய் பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வர்ற அளவுக்கு பேய் பிடிச்சிருச்சு. பேய் விரட்டுறதுக்கு யார் வரணும்? தாவீது தான் வரணும். ஆனால் பேய் விரட்ட வந்த தாவீதுக்கு ஈட்டியால் குத்துனான். நல்ல நேரம் தாவீது தப்புனார். அப்போ சவுல் வந்து ரொம்ப ரொம்ப பொல்லாத ஆளாக மாறிட்டான். அவனுக்கு அந்த அமலேக்கியர்களை கொன்னுட்டு அந்த ஆகாக் ராஜாவை பார்க்கும்போது இவனுக்கு தாங்க முடியலை. மற்ற தேசங்கள் செய்கிற மாதிரி நானும் இந்த ராஜாவை உயிரோடு கொண்டு பிடிச்சி எல்லாருக்கும் காட்டணும், நான் இவனை பிடிச்சேன் அப்படின்னு இவன் போயிட்டு, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேல் மூலமாக, அமலேக்கியர்களை கொல்லுன்னு. அந்த அமலேக்கியர்களை சும்மா கொல்லுன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளை சொல்லியிருக்க மாட்டாரா இருக்கும், அப்பாவி பொது ஜனங்களை சொல்லியிருக்க மாட்டாரா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணலாம் தானே. அதனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, ஆம்பளை பொம்பளை பிள்ளைகள் அப்படி சொல்லியிருந்தா கூட சரி, மிருகங்கள் என்ன பண்ணுச்சு அதுகளுக்கு என்ன தெரியும், ஆக மிருகங்களை சொல்லியிருக்க மாட்டாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதனால் மிருகங்கள் அது அந்த நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும், ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டுட்டு வான்னு சொல்லி சொல்கிறாரு, தெளிவாக சொல்லியாச்சு. ஆனால் இவன் போயிட்டு வெத்தின உடனே இவனுக்கு ஆகாக் ராஜாவை பார்த்தோன்னா சோதனை வந்துருச்சு. என்ன சோதனை? புது ராஜா தானே இவன் அப்பா ராஜா இல்லையே. அப்போ இந்த மற்ற தேசங்களில் நடக்கிற மாதிரி தோல்வி அடைஞ்ச ராஜாவை ஊர்வலமாக பிரபலமாக கொண்டு வந்து காட்டி பெருமை தேடிக்கிறணும். அது மாதிரி ஆகாக் ராஜாவை நான் பிடிச்சி கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டாடும்போது அவனுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் தங்களுக்கு விருப்பமான மிருகங்களை எல்லாம் கொண்டாடும்போது இவன் முடியாதுன்னு சொல்ல முடியுமா? தலைவனே கீழ்ப்படியாத போது கீழே உள்ளவன் கீழ்ப்படியாட்டி தலைவனால் திருத்த முடியுமா? நண்டு இந்த பக்கம் நடந்துக்கிட்டு பிள்ளைக்கு சொல்லுமா நேரம் நடன்னு. நண்டு நடக்கிறது பார்த்துருக்கீங்க தானே? கண்ட்ரெண்டு இங்கே இருக்கும், இப்படி தான் நடக்கும். 4 கால் இங்கிட்டு 4 கால் இங்கிட்ட இங்கேன்னு. என்னைக்காவது நண்டு நேரம் நடந்துக்கா? அப்போ தலைவன் எவ்வழி குடிகள் அவ்வழி. அதில் வேற அவருக்கு பெரிய ஒரு ஆவிக்குரிய நடிப்பு. சாமுவேல் வாராரு, வரும்போது இங்கிருந்தே கத்தி, வா கர்த்தருடைய தீர்க்கதரிசியே வாங்க வாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். சாமுவேல் கேட்குறாரு, கேட்குது, சத்தம் கேட்குது, என்ன மிருகம் அது அது ஐயோ உங்கள் சாமிக்கு. திடீர்னு இவருக்கு உங்கள் சாமி ஆயிடுச்சு, நம்ம சாமி இல்லை உங்கள் சாமி ஆயிடுச்சு. உங்கள் சாமிக்கு பள்ளி கொடுக்கறதுக்கு ஜனங்க கொண்டாந்தாங்க. நல்ல நோக்கம் தானே பாஸ்டர், என்ன பாஸ்டர் இதெல்லாம் ஒரு தப்பா, இவ்வளோ நல்ல ஜனங்க, நான் அதுதான் தடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். சாமுவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்து பொட போகிறதுக்குன்னு திரும்பும்போது இவர் சால்வேலாம் பிடிக்கிறாரு, கிளியுது. கடைசியில் திரும்பி சொல்கிறார் சாமுவேல், அதுதான் கடைசியாக சாமுவேல் சவுலை கண்ட சந்தர்ப்பம். உங்ககிட்ட இருந்து ராஜ்யத்தை கிழிச்சு இன்னொரு ஆளுக்கு கொடுத்து முடிஞ்சு. அதுக்கு பிறகு சவுலோட வாழ்க்கையை பாருங்கள். தேசத்திலிருந்து சூனியக்காரங்களை விரட்டினவன் சூனியக்காரங்களை தேடி போகிறான். அந்த அளவு பயம் வந்துருச்சு இவனுக்கு, பெலிஸ்தியர்களோட யுத்தம் பண்ண போகும்போது. இப்போ சூனியக்காரிக்கிட்ட இவர் போனது இவர் தானு தெரியாது, நாட்டை விட்டு துரத்திட்டாரோ ஒன்றும் ஓரத்தில் உட்கார்ந்துருந்துருக்குது. அதுக்கிட்ட மாறு வேஷத்தில் போனோன்னா அது ரெடி, அப்புறம் ராஜான்னு தெரிஞ்சோன்னா அதுக்கு குழம்பு போயிடுச்சு. ஐயோ ஐயோ
இவர் சொல்கிறார், பயப்படாதம்மா பயப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன், எனக்கு உன்ட உதவி தேவை. என்னது? சாமுவேலை எழுப்பி கொண்டான். செத்த மனுஷனை எழுப்பி கொண்டாட முடியுமா? செத்த மனுஷனை எழுப்பி கொண்டாடுறது தேவன் இறையல் இருக்கா? இல்லை. செத்தவங்க மாதிரி நடிக்கிறது யார்? பிசாசு. இன்றைக்கும் இருக்குது இந்த மாதிரி ஸ்பிரிட்டிசம், சியான்சஸ்லாம் இருக்குது. அப்போ பிசாசுக்கு 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் கொடுத்துருக்கிற பட்டம் என்ன? ஒளியின் தூதன். மாப்பிள்ளை நல்லா வேஷம் போடுவார். எந்த அளவுக்கு வேஷம் போட்டார் தெரியுமா? இன்றைக்கி சில ஊழியக்காரங்க உண்மையாகவே நம்புகிறாங்க அந்த அவ எழுப்பி கொண்டு வந்தது சாமுவேலை தான்ட்டு. அதில் ஜோக் என்னன்னா, பிசாசு வருது, அந்த சாமுவேலை எழுப்பணும் நினைக்கிறாளே, அவளே நினைச்சிட்டா உண்மையாக சாமுவேல் தான் வராருன்ட்டு. அவளும் நினைச்சிட்டா, சவுலும் நினைச்சிட்டான், இன்னைக்கு இருக்கிற நிறைய பாஸ்டர்மாரும் நினைக்கிறான் வந்தது சாமுவேல்னு. அந்த நடிப்பு நடிச்சிட்டான் பேய். சில என்ன சொல்லி பாருங்க பார்ப்போம். சில பாசமாக என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் சுரேஷ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்னடி நினைக்கிறதுக்கு? இதை நான் நினைக்க, பைபிளை வச்சுக்கிட்டு நினைக்க முடியுமா? ஐயா, பைபிளை வச்சுக்கிட்டு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னடி இது? பைபிளில் நம்ம நினைக்க முடியும். அது என்ன சொல்லுதோ அதுதான் சொல்லுது இல்லையா? அந்த இடத்துல தான் ஒரு பக்தன் பாடுறான், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அப்போ என்ன நினைக்கிறது? பைபிளின் படி செத்தமே வர முடியாது. இல்லையே, அந்த சாமுவேல் தானே சொல்றாரு நாளைக்கு நீ என்னோட இருப்பேன்னு. நமக்கே சில விஷயம் கெஸ் பண்ண முடியுது, பிசாசுக்கு எந்த அளவுக்கு நல்லா கெஸ் பண்ண முடியுமா இருக்கும்? பிசாசுக்கு தெரியும் கில்போவால் அவங்க ரெடி, பெலிஸ்தியர்கள். மாப்பிள்ளை கில்போவுக்கு போனோன்னா நாளைக்கு செத்துருவார்னு தெரியும். நம்மளை விட அதிகமாக சாத்தானுக்கு கெஸ் பண்ண முடியும். அதனால தான் அப்படி சொன்னது. ஆனால் வந்தது சாமுவேல் தான். சில பேர் ஒத்த காலில் நிற்கிறானுங்க. இல்லவே இல்லை, அது பேய். புரியுதா உங்களுக்கு? ஆனால் வந்தது சாமுவேலாக பேயாங்கிறது எங்களை சிப்பை பாதிக்க போகிறது இல்லை. அது வந்தது சாமுவேலாக இருந்தாலோ அல்லது சாமுவேலோட மாமாவாக இருந்தாலோ அல்லது பேயாக இருந்தாலோ நம்ம பரலோகம் போகிறது தான் இல்லையா? ஆனால் அந்த அளவு நடிச்சிட்டான் அவன், அந்த அளவு நடிச்சிட்டான். இப்போ தாவீது அங்கே உருவாகும் போது தாவீது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருடைய மனசில் எட்டம் பிடிச்சான் தெரியுமா? தாவீது எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா உங்களுக்கு? இப்போ தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன் பைபிள் சொல்லுது. தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன் அப்படிங்கிற அந்த நிலைக்கு தாவீது வர்றதுக்கு காரணம் என்ன? தாவீதினுடைய பலவீனங்கள் எத்தனையோ இருக்குல்ல. நான் உங்களுக்கு போன மார்ச்சில் ஒரு பிரசங்கம் பண்ணேன். அதில் அவனையும் போட்டு பாவம் கிளின்னு கிழிச்சிட்டேன். நம்ம மவுண்ட் கார்மலில் எனக்கு பேரே வச்சுருக்கானுங்க. பைபிளில் எவனை நல்லவன் நினைக்கிறோமோ அவனை கெட்டவன்னு நிரூபிச்சிடுவீங்க, எவனை கெட்டவன் நினைக்கிறோமோ அவனை பாவம் நல்லவன்னு நிரூபிப்பீங்கன்ட்டு. ஏப்ரோனில் ராஜாவாகி மாப்பிள்ளை 7 வருஷத்தில் 6 பொண்டாட்டி எடுக்கிறான், வருஷத்துக்கு 1. அதனால தான் புள்ள 100 அடி பாஞ்சிச்சு. இவர் 7 எடுத்தார், அது 700 அவன் எடுத்தான். புரியுதா? தாவீதுக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருக்கு. ஆனால் தேவனுடைய இருதயத்துக்கு அடுத்தவன்னு முழு பைபிள்லையும் பேர் வாங்கின ஒரே ஆள் அந்த தாவீது. ஏன்? பெத்லஹேமுக்கு நான் பெத்லஹேமில் வச்சு சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? பெத்லஹேமில் வச்சு நான் சொல்லி கொடுத்தேன் தாவீது வீட்டுக்கிட்ட. உங்களுக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு போல் இருக்கு. அதாவது ஒரு 16-17 வயசு பையன் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறான்னு சொல்லும்போது தயவு செய்து சும்மா நினைக்காதீங்க இந்த ஏழை தாவீதுன்ட்டு. தாவீது ஏழை கிடையாது, பெரிய பிரம்மாண்டமான கோடீஸ்வர பரம்பரை. என்ன தெரியுமா நமக்கு சொல்லப்படுது? தாவீது ஒரு ஏழை மேய்ப்பன். அவங்க அண்ணாமாருக்கு சாப்பாடு கொண்டு போனார் ஞாபகம் இருக்கா? ஒரு சிலி பேக்கில் கொஞ்சம் அந்த என்னமோ அந்த பால் கட்டி இதை தூக்கிக்கிட்டு அது யுத்தத்துக்கு போகிறாரு. யோ
அப்படி ஒரு ஏழ்மையான தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். நன்றி ஆண்டவரே. இல்ல, சும்மாவே போவாஸ் கோடீஸ்வரன், நகோமி கோடீஸ்வரி. ஏன்னா எலிமெலேக், மக்லோன், கிலியோன் 3 பேர்ல காணி 3 இருந்துச்சு. ரூத்தை கல்யாணம் கட்டுறதன் போது போவாஸ் எலிமெலேக்கு, மக்லோன், கிலியோன் 3 பேருடைய காணியையும் மீட்டுக்கொள்ள வேண்டி வந்துச்சு. ஆகவே அவருக்கு அவருடைய காணி போக இன்னும் 3 காணி. அவருடைய மகன் ஓபேத், அவருடைய மகன் ஈசாய். அப்படின்னா ஈசாய்க்கு எவ்வளோ சொத்து இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க. அந்த ஏரியாவே அவங்கள்ட தான். பெரிய கோடீஸ்வரன். ஆடுன்னு சொல்லும்போது நமக்கு ஆடு தான் தலையில் வருது. ஆடு தான் தலையில் வருது. ஆனால் ஆர்டலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஆட்டை பற்றி நல்லா தெரிஞ்ச, ஆர்டலஜிஸ்ட்னு ஒன்று இல்லை சொல்கிறேன், ஆட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு ஆடுனா அது என்ன ரகம் அப்படி இப்படின்னு தெரியும். உலகத்திலே உயர் ரக செம்மறி ஆடு நொக்கோட். அதுதான் அந்த ஆள் வளர்த்துக்கிட்டு இருந்தான். யார்? தாவீது. அது டாய் ப்ரீடுன்னு சொல்லுவோம் நம்ம. டாய் ப்ரீட் தெரியுமா? நாயிலையும் டாய் ப்ரீட் இருக்குது. இப்போ நாயில் ரேஸ் ஓடுறதுக்கு ஒரு ரக நாய் இருக்குது, கல்லணை பிடிக்கிறதுக்கு ஒரு ரக நாய் இருக்குது. ஒன்றுக்குமே உதவாத ஆனால் விலை கொடுத்து வாங்குகிற நாயும் இருக்குது தெரியுமா? பொமரேனியன்னு சொல்லுவாங்க. பொமரேனியன்னு சொல்லும்போது சில பேர் என்னையை திருத்துவாங்க. ஃபஸ்ட்டு பொமரேனியன் அது. பொமரேனியன் நாய் அந்த சின்ன மூஞ்சை வச்சுக்கிட்டு இருக்குமே, அது சும்மா கத்தும். ஆனால் ஒரு நாளும் ஒருத்தனையும் கடிக்காது. கடித்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு இருக்கிற வாய் அர்த்தமில்லாத ஒரு வாய். வீட்டுக்குள்ளே சோஃபாவில் ஏறும், கட்டில் ஏறும், அங்கே போகும் இங்கே போகும். என்னத்துக்கு இதை செலவழித்து வாங்கி தொலைக்கிறாங்களோ தெரியலை. அதுக்கு இன்ஜெக்ஷன், அதுக்கு நாய் ஃபுட்டு, டாக் ஃபுட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு வளர்ப்பாங்க. என்னத்துக்குன்னா பொழுதுபோக்குக்கு. அதை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது, மடியில் வச்சுக்கிட்டு இருக்கிறது. அது மாதிரி ஆட்டில் இருக்கிற டாய் ப்ரீட் தான் அந்த நொக்கோட். அதை வச்சுக்கிட்டு இறைச்சிக்கோ பாலுக்கோ பயன்படுத்த மாட்டாங்க. அது உயர் ரக. அந்த ஆடுகளில் ஒரு 20-25 இவர் பொழுதுபோக்குக்கு வளர்த்துக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம தாவீது. அது தொழில் இல்லை வரல. புரியுதா உங்களுக்கு? நம்ம தமிழில் மொழிபெயர்த்து வரும்போது மந்தை மேய்க்கிறது அப்படிங்கும்போது நமக்கு உடனே அந்த 7 மந்தை மேய்ப்பர்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்போ அவர் அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சாமுவேல் அன்னைமாருக்கெல்லாம் அபிஷேகம் பண்ண பார்த்தா ஆண்டவர் இல்லைன்ட்டார். அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, இவ்வளவு தானா மகன்மார் அப்படின்னு. இல்லை, இன்னொருத்தன் இருக்கிறான், ஆனால் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இதை வச்சு ஈசாயை கேவலப்படுத்திடுவானுங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா தாவீதை அவன் தந்தையே கணக்கெடுக்கவில்லை. கணக்கெடுக்கிறதுக்கு 30 வயசு ஆகணும் இல்லை? புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு 3 மகன்மார் இருக்காங்களாம். 3 மகனில் ஒரு மகனுக்கு 12 வயசாம். அப்போ பொண்ணு பார்த்து கொடுக்குறவர் வர்றாரு, தரகர் கேட்குறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு பொண்ணு பார்க்கலாமா? ஓகே, மூத்த 2 மகன்மாரோட ஃபோட்டோவையும் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ நாங்கள் பாருங்கள், அந்த 12 வயசு மகனை இவங்க கணக்கெடுக்கலையே அப்படின்னா யார் முட்டாள்? நாங்கள் தான் முட்டாள். அவனுக்கு இப்போ தான் 12 வயசு, அதை கொடுக்க தேவையில்லை. அதுபோல் யூத கலாச்சாரத்தின்படி 30 வயசு ஆகணும் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு. அன்னைமார் எல்லாம் 30 வயசை தாண்டிட்டாங்க. அதனால் சாமுவேல் கேட்டபோது அந்த 7 பேரையும் நிறுத்துகிறாங்க. தாவீது நிறுத்தலை. ஏன்னா தாவீதுக்கு இப்போ தான் 16 வயசு. புரியுதா? அது அவ்வளவு ஃபெயில் ஆயிடுச்சு. என்னோடனே தான் சாமுவேல் கேட்குறாரு, ஐயோ இவ்வளவு தானா, எல்லாத்தையுமே நான் அபிஷேகம் பண்ண போனேன், ஆண்டவர் இல்லைன்ட்டாரு, வேறு பிள்ளைகள் இல்லையான்னதுக்கு ஈசாய் சொல்கிறாரு, இருக்கிறான், ஆனால் அவன் இதுக்கு சரி வராது, அவன் இன்னும் பிள்ளையே, அவன் அங்கே நொக்காட்டு பின்னாலெல்லாம் இருக்கிறான். உடனே ஆண்டவர் கொடுக்குறாரு செய்தியை, அவன் தான் ஆள். உடனே ஆள் அனுப்பி அவனை கூப்பிட்டாச்சு. தாவீது வர்றான். தாவீது வந்த உடனே சாமுவேலை பார்த்தோன்னே எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். வா,
சாமுவேல் தேசத்துக்கே இருக்கிற ஒரே தீர்க்கதரிசி நம்ம வீட்டில். ஓகே, சந்தோஷம். என்னத்துக்கு வந்திருக்காராம்? அடுத்த ராஜாவை அபிஷேகம் பண்ண. ஏன் இருக்கிறவர் இல்லை, இருக்கிறவர் சொதப்பிக்கிட்டாராம். அப்படியா? யார்? ஏன் இங்கே வந்தார்? இல்லை, ஒன்று அபிஷேகம். என்னையவா? ஆமாம், அந்த கொம்பில் எண்ணெய் எடுத்து தாவீது தலையில் ஊற்றி, நீ இஸ்ரவேலின் ராஜான்னு அபிஷேகம் பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து நீ ராஜா. இது இன்னொரு 20 வருஷத்தில் செல்லுபடி ஆகும்னு சொல்லலை. இன்னையிலேருந்து நீ ராஜா. ஆனால் அவர் என்ன செஞ்சார்? ஓகே, தேங்க்யூ. திரும்பி போயிட்டு ஆடுகளோடு உட்காந்துட்டார். ஆண்டவருடைய மனசில் இடம் பிடிக்கிற விதத்தை பாருங்கள், தாழ்மை. அதான் நான் பெத்லகேமில் வச்சு நான் சொன்னேன், நானாக இருந்தால் என்ன ஆகிருக்கும்ன்ட்டு. அந்த தாவீது நானாக இருந்தால் திரும்பி நான் போயிருப்பேன். என்ன தெரியுமா, அபிஷேகம் பண்ணின உடனே யாரை பார்த்துருப்பேன் தெரியுமா? அண்ணன் மாற பார்வையான கதை சொல்லியிருப்பேன். அந்த ஏழையே நான் 7 பிரசங்கம் 7 பேருக்கு பண்ணியாச்சு. நீ எல்லாம் இருக்கிறியே வாத்தியா, நம்மள தான் வயசு வர்றதுக்கு முதல்ல நம்மளை அபிஷேகம் பண்ணியாச்சு. பாஸ்டர் இப்போவே போமா? உடனே வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசியிருப்பேன். என்ன பேசியிருப்பேன்? சொல்லியிருப்பேன், சவுல் ராஜா சிம்மாசனத்தில் இருந்து இறங்கி விட்டானா அல்லது நான் வந்து இறக்க வேண்டுமா? போய் சொல்லுங்கள் அவனிடத்தில். துடைக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்று வயது தடுக்கிறது. தானாக இறங்கு, இல்லையில் நான் வந்து இறக்கினால் அவமானம். இப்படியெல்லாம் பேசியிருப்பேன். நடக்குதா? ஆண்டவருக்கு தெரியும், என்னையெல்லாம் பைபிள் காலத்தில் படித்தே, என்னை மாதிரி ஆளுகளை பைபிள் காலத்தில் படிக்கவே இல்லை. எனக்கு இந்த காலத்தில் படித்தே பெரிய கஷ்டமாக இருக்குது ஆண்டவருக்கு. அந்த காலத்தில் படிச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஆனால் அவர் பாட்டுக்கு போயிட்டு மந்தைகளை, அந்த நொக்காடுகளை மேய்ச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு தண்டை வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்? அரண்மனைக்கு வரட்டான் கொஞ்ச நாளில். அப்போ என்ன நினச்சிருப்பார்? என்ன நினச்சிருக்கலாம்? இப்போ தான் அழைக்கிறீங்களோ, என்னைக்கோ அழைக்க வேண்டியவங்க இப்போ தான் அழைக்கிறீங்களோ? என்னவாம்? சவுலுக்கு கிட்டார் வாசிக்கணும். சவுலுக்கு கிட்டார் ஏன் இல்லை? அந்த ஆளுக்கு பேய் உடனே ஒரு ஒரு கதை பிடிக்காம என்ன பண்ணும்? பேசாமல் இன்னொரு ஆளுக்கு ஆண்டவர் தலைமை பதவியை கொடுத்துட்டாருன்னா இறங்கணும் தானே. இறங்காமல் உட்காந்துருந்தா பேய் தான் பிடிக்கும் இல்லையா? சரிதானே? கேள்விப்பட்டிருப்பார்ல, கேள்விப்பட்டிருப்பார் தானே. ஆனால் தாவீது யாழை எடுத்துக்கிட்டு போகிறாரு மியூசிக் வாசிக்கிறதுக்கு. பொதுவாக இந்த மியூசிக் வாசிக்கிறதுக்கு, இந்த பேய் பிடிச்சவங்களுக்கு மியூசிக் வாசிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கான். அந்த இந்தியாவில் செத்தவங்களுக்கு முன்னால் டங்க டக்கர டக்கர டக்கரன்னா அதுக்குன்னு ஆள் இருக்குது. அந்த அந்த மாதிரி இஸ்ரவேலில் பேய் பிடிச்சவனுக்கு வீணை வாசிக்கிறதுக்குன்னு, சுரமண்டலம் வாசிக்கிறதுக்குன்னு ஆள் இருக்குது. அது தாவீது ரேஞ்செல்லாம் அது இல்லை. தாவீதுக்கு வந்து சொன்னோன்னா தாவீது என்ன என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? யார் என்ன நினைத்தா என்னிடத்தில் வந்து சுரமண்டலம் வாசிக்க அழைக்க அப்படின்னுலாம் கேட்டிருக்கணும். பாட்டுக்கு சுரமண்டலம் எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட பாய் சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இவர் தான் உண்மையான ராஜா. இப்போ இவருக்கு தான் பதவி இருக்குது, அபிஷேகம் பண்ணியாச்சு, அவனுக்கு போச்சு. ஆனால் அவனுக்கு பேய் பிடிச்சோன்னே இவர் இங்கே உட்காந்துக்கிட்டு சுரமண்டலம் வாசிக்கிருக்காரு. அவன் பேய் போகுதோ இல்லையோ அவன் ஈட்டி எடுத்து வேற குத்துறான். எப்படி இருக்கும்? ஏன்னா இவர் கொஞ்சம் ஸ்மார்ட் பையன்னால கொஞ்சம் அப்படி இப்படி கட்டாய் எப்படி இருக்கும்? இவர் பார்க்குறான், அவன் டைங்கன்னு அப்படி அது குத்திட்டு இப்படி ஆடி நிற்கிது. இன்னொருத்தனா அந்த எலும்பி என்ன போகிறதுக்கு அப்படின்னு போயிருப்பான் இல்லையா? நான் உதவி செய்ய வந்தேன், இவன் பாரு என்னவே. ஆனால் தாவீது பொறுமையாக இருந்து வீணை வாசிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தாவீது ஆண்டவருடைய மனசில் இடம் பிடிக்கிறாரு. அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு சரி, இப்போ பேய் சீனெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு.
அப்புறம் ஒரு நாள் அப்பா சொல்கிறாரு, இந்த அன்னைமாரெலாம் 3 பேர் போயிட்டு இராணுவத்தில் வாலண்டரி சர்வீஸ் சேர்ந்துருக்காங்க. அவங்க இருக்கிற அந்த பிளட்டூனில் 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேருக்கும் சேர்த்து நான் சாப்பாடு கொஞ்சம் தரேன், கொண்டு போ. 6 வண்டிகளில் வச்சு கொண்டு போகிறாங்க தெரியுமா? 6 வண்டிகளில் வச்சு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அவ்வளோ சாப்பாட்டை யாருக்கு கொடுக்குறாரு தெரியுமா தாவீது? அன்னைமாருக்கு இல்லை, 1000 பேருக்கு அதிபதிக்கு தான் கொடுக்குறாரு. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு கொண்டு போனார். அப்போ தான் கண்டார் அந்த கோலியாத் கத்திட்டு கிடக்கிறத. கோலியாத் கத்திட்டு கிடந்தேன்னா இவருக்கு ஆவியாத்மா சர்ற இடம் மாறிடுச்சு. என்னடா நீங்களாம் பெரிய வீரர்கள்னு. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் வந்து ஆண்டவரையும் திட்டுறான், எங்களையும் திட்டுறான். ஆம்பளை இருந்தால் வா அப்படிங்கிறான். ஏன் போகிறது இல்லை? அன்னைமார் சொல்கிறாங்க, ஏய் போ, உனக்கு நொக்கோட்டு பார்க்க தான் தெரியும், போ போ வீட்டுக்கு போ. இந்த டிப்பிக்கல் அந்த அன்னைமாராக நடந்துக்கிட்டாங்க. அன்னைமார் அப்படி தானே, ஏய் வந்தியா கொடுத்தியா போன அவன் கத்துறான், அண்ணா இது என்ன அப்படி போ போ. அப்புறம் சவுலுக்கு போயிட்டு சொல்கிறாங்க, இப்படி ஒரு தம்பி ஒருத்தன் வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. சவுலுக்கு அடையாளமே தெரியல. இவன் கிட்டார் அடித்து தான் பேய் போச்சுங்கிறது கூட மறந்துட்டான் சவுல். யார் தம்பி நீ? எப்படி இருக்கும்? நீங்கள் ஜெபம் பண்ணி பேய் விரட்டப்பட்ட ஒரு ஆள் அடுத்த நாள் உங்களை பார்த்து அடுத்த நாள் நீங்கள் யார் எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கே அப்படின்னா எப்படி அந்த பேயை தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து திருப்பி உள்ளுக்கு போட தோணாது? கேட்குறேன், நீ யார்? இவர் பொறுமையாக பதில் சொல்கிறாரு, ஈசாயிடமா என்ன அந்த 3 பேர்டையும் தம்பி அப்படி தான் சொல்கிறாரு ஒழிய, ஏன் ஓய் உனக்கு பேய் பிடிச்ச போது சூரமண்டலம் வச்சதுன்னா ஈட்டியில் குத்தி நீர வெள்ளக்கு நினை நான் தான் மறந்துட்டீரோ இன்னும் கேட்கல. அப்போ சரின்னு உடுப்பெல்லாம் மாட்டுறாரு. அதை போட்டோன்னு இவருக்கு நடக்கவே முடியலை. நான் போயிட்டு அந்த ஒரு கல்லை வச்சு ஒரே அடி கோலியாத்தை அடித்தாச்சு. அதுக்கு பிறகு நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதெல்லாம் சாமுவேல் புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ என்ன டைம்? இப்போ 8:45. சரி, அப்போ 1 சாமுவேல் 2 சாமுவேலில் நீங்கள் இந்த சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அப்புறம் அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து சாலமோனை, அவருடைய மகனை சாலமோனை ஆண்டவர் அடுத்த ராஜாவாக ஆக்குறாரு. அப்போ சவுல் 40 வருஷம் அரசாண்டார், தாவீது 40 வருஷம் அரசாண்டார், அப்புறம் சாலமோன் 40 வருஷம் அரசாண்டார். தாவீதை சவுல் கொல்றதுக்கெல்லாம் பார்த்த சந்தர்ப்பங்களில் தாவீது எப்பயுமே சவுலை பார்த்தது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். கில்போவில் அவர் செத்து விழுந்த பிறகு கூட அந்த ஒருத்தன் வந்து சொல்லும்போது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துன்னு சொல்லி அவனை கொள்றான். ஆனால் அந்த சவுலை கடைசியில் வெட்டி கொள்றவன் எந்த தேசத்தான்னு தெரியுமா? அமலேக்கியன். அப்போ சவுல் வந்து அந்த தானாக ஈட்டியில் பாஞ்சி இப்போ சாகலை குற்றூராக கிடக்கும்போது அந்த வழியில் ஒருத்தன் வாரான். அவன் அங்கேயே வந்தான்னே தெரியலை, சம்மந்தமே இல்லை. யுத்தம் அமலேக்கியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இல்லை, யுத்தம் பெலிஸ்தியர்களுக்கும் இவங்களுக்கு. அமலேக்கியன் அங்கே வரவே தேவையில்லை. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் வேணும்னு அந்த இடத்துல ஒருத்தனை வர வைக்கிறாரு. அவன் வர்றான். அப்போ சவுல் கேட்குறாரு, தம்பி நீ என்னைய குத்தி என்னைய கொன்று போடு, நீ எந்த ஊரான், நீ யார் தம்பி? நான் அமலேக்கியன். டக்குன்னு இவருக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? ஆண்டவர் அமலேக்கியர்களை தான் ஒருத்தனை விடாதன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் விட்டோம்ல, கடைசியில் அமலேக்கியன் கையாலேயே சாகிறோம். எப்படி அவனுடைய அந்த உணர்வு வந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அமலேக்கியன் கையால் தான் சாகுறாரு. அமலேக்கியன் தான் கடைசியில் ஒன்று அந்த சவுலை கொள்கிறான். நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் அகற்ற வேண்டிய எதையாவது அகற்றாமல் வச்சுருந்தோம்னா அதுதான் எங்களோட உயிரை கொடுக்கும் கடைசியில். அந்த நேரத்தில் பரவாயில்ல பாவம் அப்படின்னு விடலாம், ஆனால் அதனாலே நமக்கு அழிவு வரும். அப்போ 1 சாமுவேல் 2 சாமுவேல் இதில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ நாளைக்கு நான் உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு ஆய்வு 7ஆம் பகுதியில் சாலமோனை பற்றியும் தேசம் பிரிகிறத பற்றி அந்த சரித்திரத்தை நான் முழுக்க சொல்லி முடிச்சிடுவேன் நாளைக்கு. ஓகே, ஏன்னா நாளாண்டைக்கு நான் உங்களுக்கு தீர்க்கதரிசன புத்தகங்களை பற்றின விவரங்களை உங்களுக்கு சொல்லி பழைய ஏற்பாட்டு ஆய்வு முடிப்பேன். நாளாண்டையோட கிளாஸ் முடியும். ஓகே, சரி.
ஜெபம் பண்ணி முடிப்போம். ஓகே. பரிசுத்தமிழ் ஆண்டவரை, இன்றைக்கு இந்த சவுல், சாமுவேல், தாவீது போன்ற அந்த நபர்களின் அடிப்படையில் 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களின் சில காரியங்களை பார்த்தோம். வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம். அதே நேரம் தனிப்பட்ட ரீதியாகவும் எங்களோடு தேவரீர் பேசுகிறதற்காக நன்றி. இது பிரசங்கம் அல்ல, பாடம். இருந்தாலும் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் சில காரியங்களை பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே இவர்கள் வருகிறார்கள், எவ்வளவு தூரம் பிரயாணித்து வருகிறார்கள். போக்குவரத்து பிரச்சனை, மழை, வெள்ளம் இருந்தாலும் இவர்கள் வருகிறார்கள். நீங்கள் இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாய் தங்கள் வீடுகளுக்கு போய் சேர உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். நாளைய தினமும் அவர்கள் பாதுகாப்பாய் வந்து சேர உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். மறுபடியும் ஒரு விஷயம், இந்த பிரான்ஸை ஞாபகப்படுத்துகிறோம். இந்த வெள்ளங்கள், இந்த மழைகள், காலநிலை சீரற்ற தன்மை, இதனால் ஆண்டவரை இந்த தேசத்துக்கு வரக்கூடிய அழிவுகளை நீக்கி நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுகமான நித்திரை கொடுத்து அருமையான ஆசீர்வாதமான ஒரு நாளை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுக்கே துதிகன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். தேங்க்யூ.